சரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். வளமையான அந்த 8 பேர் 10 பேர் தான் வருது என்ன, எல்லாரையும் காணல. சரி, ஓகே. இப்போ நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த அரசு நிறுவனங்கள் வந்துட்டு அரசியல் நிறுவனங்கள் என்ன, அரசியல் நிறுவனங்கள் என்ற விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். அரசியல் நிறுவனம் இந்த விடயத்தை நாங்கள் நேற்று ஆரம்பிச்சு வச்சோம் என்ன. இப்போ இப்போ பாருங்க சார், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ பேசுறது. கன்ஃபார்ம் பண்ணுங்களா கேட்குதுண்டு. எல்லாரும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பேசுறது கேக்குதா என்னண்டு. கேக்குது சார். ரைட், எல்லாருக்கும் கேக்குதா? இப்போ உங்களுக்கு இந்த போனில் ஏதோ இஷ்யூ போல, கொஞ்சம் பாருங்க சரியா. எல்லாருக்கும் கேக்குதா? ரைட். இப்போ நாங்க அரசியல் நிறுவனம் பற்றி நேற்று வந்துக்கிட்டு அஹ், இதுல 2 விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு அரசியல் நிறுவனம் வந்து பொதுவான சில நிறுவனங்களை நாங்க பார்த்தோம். அதாவது என்னன்றத, அதுல வந்துட்டு பாராளுமன்றம் வரும், அதே போல அரசாங்கம் வரும், அதே மாதிரி சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறைகள் வரும், அதே போல அஹ், மாநகர சபைகள் வரலாம், அதே போல பாடசாலைகள் எல்லாமே வரும். அதோட சேர்த்து இன்னும் சில இதுகள் இருக்கும், குடும்பங்கள், அதே போல நாங்கள் சில அயலவர்கள் இருக்கலாம், அதே போல வர்க்கங்கள், சாதி, அப்படியான இனங்கள், இதுவும் வந்துக்கிட்டு நாங்க அரசியல் நிறுவனம் என்றக்குள்ள பொதுவா சொல்லலாம். அப்ப ஏன் நாங்க இத பொதுவானக்குள்ள எல்லாத்தையும் நாங்க சொல்றோம்டா, அது வந்துட்டு 2 அமைப்பில் இருக்கு. ஒன்று, ஒரு நாங்க நிறுவனத்தை பத்தி நாங்க அறியணும்டா, அது ஒன்று சட்ட ரீதியாக அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறையிலே, அதே போல அதுல ஒரு செயற்பாடு வந்துட்டு எங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதை நாங்க கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு சில விடயங்கள் கண்ணால பார்க்க இயலாத மாதிரி இருக்கும் என்றெல்லாம் நாங்க பார்த்தோம் இந்த நிறுவனங்கள்ல. அப்ப அதைத்தான் என்ன செஞ்சாங்க, இந்த 2 வகையாக பிரிச்சு நோக்கினாங்க. அதுல ஒரு விடயம் வந்துட்டு எங்களோட கற்புலன்களால் பார்க்கக்கூடியது, ஒரு கட்டட அமைப்பில் இருக்கக்கூடியதும், எங்களுடைய தேவைகள் முறையாக நிறைவேற்றப்படக்கூடியதுமான ஒரு சில நிறுவனங்களை முறைசார் நிறுவனம் என்று சொல்லாங்க. அதே போல் முறைசாரா என்பது கண்ணால் பார்க்க முடியாதது, ஆனால் எங்களோட உணர்வு ரீதியாக அதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு முறைசாரா நிறுவனம் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு உதாரணங்களும் நாங்க பார்த்தோம். இப்ப முறைசார் என்று சொல்லக்குள்ள அதுல வந்துக்கிட்டு பாராளுமன்றம், பாடசாலை, அதாவது நாங்க பொதுவா சொல்லக்கூடிய நிறுவனங்களை நாங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் முறைசாரானக்குள்ள ஒரு சிலதை மட்டும், அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட, அதுல வந்துக்கிட்டு குடும்பத்தை சொல்லலாம், வர்க்கத்தை சொல்லலாம், இனங்கள், அயலவர், அப்படியான விஷயத்தை மட்டும் நாங்க சொல்லிட்டு போறது. அப்ப இவ்வாறான அடிப்படையான 2 அம்சங்களை கொண்டு அந்த அரசு நிறுவனங்களை நாங்க எங்கட பொதுவாக எங்கட சமூக சூழல் நாங்க பார்க்க வேண்டியிருந்துச்சு. அந்த அடிப்படையில் அரசியலை கட்சிக்கு உட்படுத்தப்படும் பிரதான அரசியல் நிறுவனம் என்றதை அடுத்த வகையை பார்ப்போம். அப்ப இப்ப நாங்க பார்த்த விஷயம் வந்துட்டு, ஒரு சமூக சூழல்ல வந்துட்டு அரசியல் நிறுவனங்கள் வந்துட்டு எந்த வகையிலே பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றதை நாங்க பார்த்தோம். பொதுவாக நாங்க அதை முறைசாரா என்ற விஷயத்தோட அடிப்படையில பார்த்தோம். இப்ப சொல்றாங்க அரசியல் கட்சியில் உட்படுத்தப்படும் பிரதான அரசியல் நிறுவனம். அப்ப இந்த அரசியல் கட்சியில உட்படுத்தப்படுகின்ற பிரதான அரசியல் நிறுவனம் என்றா, இப்ப நாங்க வந்துக்கிட்டு எங்களோட அரசியல் வாழ்க்கையிலே நாங்க ஒரு அரசியல் பிராணி என்ற வகையில நாங்க எப்படி இந்த அரசியல்ல நாங்க உள்வாங்கப்பட போறோம், இல்ல நாங்க செயற்பட போறோம் என்றதுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு, அதாவது பிரதானம் என்றா முக்கியத்துவமான அவ்வாறான ஒரு சில நிறுவனங்களும் இருக்கு. அப்ப அது வந்துட்டு அரசியல்ல ஒரு பிரஜை அல்லது ஒரு தனி மனிதன்
எப்படி அந்த அரசியல ஈடுபடுகிறான், எப்படி செயற்படுகிறான், இதனால அவனுக்கு என்ன நிலவு கிடைக்குது, என்ன செயற்பாடு இருக்குது என்றதை நாங்க அறியக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரதான நிறுவனங்களை பத்தி தான் சொல்ல போறோம். இப்ப அந்த அடிப்படையில முதலாவது நாங்க பார்க்கலாம் அரசு அரசாங்கம். ஏன் இந்த அரசு அரசாங்கம்ன்றத முதன்மை நிறுவனமா சொல்றாங்கன்னா, அரசு என்பதும் அரசாங்கம் என்பதும் அதாவது கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி பிரிக்க முடியாத ஒன்று. இப்ப பாருங்க, முதலாவதான இந்த அரசும் அரசும் அரசாங்கமும், மற்றது அரசியல் கட்சியும், அடுத்தது அமுக்க குழுக்கள். இந்த 4 விடயங்களும் என்னத்தை கொண்டிருக்கின்ற அரசு அரசாங்கம், அரசியல் கட்சிகள், அமுக குழுக்கள், சிவில் சமூகம். இப்ப பாருங்க, இதுல இந்த அரசு அரசாங்கம் என்று சொல்றது, இப்ப இது முதன்மையான ஒரு நிறுவனம், அதுலேயும் அரசியலும் ஒரு மிகவும் பிரதானமாக சொல்லப்படுகின்ற நிறுவனம். அப்ப இந்த அரசு அரசாங்கம் என்ற விஷயம் இல்லையென்றா ஒரு நாட்டினுடைய அரசு அடுத்து, அதாவது ஒரு நாட்டினுடைய முக்கியமான, அதாவது மக்களை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம் என்ற விஷயம் என்ன செய்யும், புறக்கணிக்கப்பட்டது. அப்போ இந்த அரசு என்ற விஷயம், அரசாங்கம் என்ற விஷயம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்தியாகவும், அதை நிர்வாகிக்கூடிய சக்தியாகவும், அதை வழிநடாத்தக்கூடிய சக்தியாகவும் இந்த அரசு அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கு. அப்ப அதனுடன் தொடர்பட்டதுதான் இந்த அரசியல் கட்சி, அதே போல அமுக்க குழு, அதே போல சிவில் சமூகம். இவையெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல் நிறுவனங்கள்ல உள்வாங்கப்படுது. ஆனா இந்த அரசு அரசாங்கத்தோட தொடர்பாகத்தான் இருக்கு. அப்ப அதான் சொல்றாங்க, முதன்மை நிறுவனம் முதல் அரசும் அரசாங்கம், இரண்டாவதாக இந்த அரசியல் கட்சி, அதே போல அமுக்க குழு, சிவில் சமம். இப்ப பார்க்கலாம் இந்த அரசு அரசாங்கம் என்று சொல்லக்குள்ள அரசு என்றா என்ன, அரசாங்கம் என்றா என்னன்னு நாங்க முதல் பார்ப்போம், சரியா? இப்ப இதுக்குள்ள ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும். எப்படி தொடர்புண்டா, இந்த அரசு அரசாங்கம் சொல்லக்குள்ள இந்த அரசியல் கட்சி இரண்டாவது பாருங்க, இந்த அரசியல் கட்சி இந்த அரசாங்கத்தோட என்ன செய்யும், தொடர்பளிக்குமா இல்லையா? இது எப்படி தொடர்பளிக்கும், இந்த அரசியல் கட்சியூடாக ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அரசாங்கத்துக்குள்ள உள்நுழைவார். அவர் இந்த அரசின் தலைவராக இருப்பார், அரசாங்கத்தினுடைய தலைவராக இருப்பார். ரெண்டத்தை நாங்க தொடர்பை பார்க்கணும். அமுக குழு, அமுக குழு வந்துட்டு சமூகத்தில் உள்ள ஒரு தன்னார்வ குழுன்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் நடக்கின்ற சில விடயங்களை சுற்றி காட்டி அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று செய்யக்கூடிய ஒரு குழுவாக செயற்படுவது. அப்ப இந்த அமுக குழு, அதே போல சிவில் சமம், இதுவும் வந்துட்டு இந்த அரசாங்கத்தில ஒரு குடும்ப, அதாவது சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களை இந்த அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து தெளிவுபடுத்துகின்றது. அதே போல அவரை இதுக்குள்ள இந்த அரசாங்க செயற்பாடு கொண்டு வந்து வேறுக்கு ஒரு முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்குது அமுக குழு. அதே மாதிரி சிவில் சமம், இதுவும் இதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமான சில செயற்பாடுகள். அதாவது அமுக குழு கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அதாவது ஒரு சமூக ரீதியாக மக்களுக்குரிய நலன்களை என்னென்றதை அறிஞ்சு அதனூடாக இந்த அரசு அரசாங்கம் ஊடாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுடைய தேவையை பெற்றுக் கொடுக்கும். அப்ப இந்த அடிப்படையில தான் அரசு அரசாங்கம், அரசியல் கட்சி, அமுக்க குழு, சிவில் சமம் என்ற இந்த 4 விடயங்களையும் கொண்டுதான் இந்த அரசியல் என்ற பிரதான, அரசியலின் பிரதான நிறுவனம், அரசியலின் பிரதான நிறுவனங்கள் என்று சொல்ற. பாருங்க, அரசியலின் பிரதான நிறுவனங்கள் என்று சொல்றது இந்த 4. இப்ப இதைத்தான் நாங்க இதுல இருந்து முதலாவதாக அரசியல் நிறுவனம் என்ற வகையில் முதல் அரசு அரசாங்கம் என்னன்றதை பார்ப்போம். ரைட். இப்ப தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அரசு என்றா அதுல தன்மை எப்படி இருக்கும், சும்மா சொல்லுங்க. அப்போ அரசு என்றா அதுல தன்மை எப்படி இருக்கும் பாப்போம். நாங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு நான் நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், சும்மா அந்த நோட்ஸை பார்த்து விளங்கின வகையில சொல்லுங்க பாப்போம். அரசண்டா எப்படி இருக்கும், அரசண்டா எப்படி பாப்போம். தெரிஞ்சவங்க ஒப்பீட்டு ரீதியாக நீண்ட நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒப்பீட்டு ரீதியாக ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இந்த அரசு என்று சொல்ற விஷயம் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதுனே. அப்ப அரசாங்கம் எப்படி இருக்கும்,
காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. காலத்துக்கு காலம் மாறக்கூடிய. இப்ப அவங்க நான் இந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி தான் லேசான ஒரு விடையை சொன்னாங்க. எப்படின்னா அரசண்டா வந்துட்டு அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லக்குள்ள இது நீண்ட காலம் நிலைத்திரிக்க. ஏன் இது நிலைத்திரிக்கும்னா இந்த அரசண்ட விஷயம் வந்துக்கிட்டு இந்திய நேற்றைய ஒரு விஷயம் அல்ல. அதாவது கிரேக்க காலத்திலிருந்து இந்த அரசியல் என்ற விஷயம் அரசியல் என்ற பாடப்பட அரசியல் என்ற விடயங்கள் எப்போ உருவாக்கப்பட்டதோ ஆரம்ப காலத்திலிருந்து இந்த அரசு என்ற விஷயம் உருவாக்கப்பட்டது. அப்ப அரசு என்பது ஒரு எங்கட அரசியல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு என்ன பகுதி அம்சம். அந்த அம்சம் வந்துகிட்டு யாராலையுமே செய்யலாம் பிரிக்க முடியாத உண்டு. அதாலதான் அது நிரந்தரம் சொல்லுவாங்க. எப்படின்னா ஆரம்ப கால மனிதன் வந்துகிட்டு அவன் சொல்றாங்க எப்படின்னா சில இதுகள்ல சில கோட்பாடுகள் அடிப்படையில அரசு வந்துட்டு கடவுளின் படைப்பு என்று சொல்றாங்க. அதே போல மனிதன் தன்னை பாதுகாப்பதற்காக தன் தேவை நிவர்த்தி செய்வதற்கு அரசை உருவாக்கினான். அதனால் அரசை யாராலும் பிரிக்க முடியாது. அரசு என்பது இயற்கையின் கொடை என்றெல்லாம் சொல்றாங்க. ஏனென்றா அரசு என்பது நாங்க ஆரம்ப காலம் அதாவது எப்ப எங்களை பற்றி ஒரு நினைவு சரியா தெரிஞ்சுமோ அதாவது எங்களோட அறிவு நாலேஜ் எப்ப வளர்ச்சி அடைந்ததோ அந்த காலத்திலிருந்து எங்களோட அதாவது சுயமான ஒரு வாழ்க்கை அதாவது நாங்க நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழணும். எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு சமூகம் இருக்கும், அதை பாதுகாக்கணும். எங்களுக்கு தேவையான ஒரு சொத்து இதுகளை நாங்க பாதுகாக்கணும், அதுகளை தேடணும் என்ற ஒரு நிலை வந்துட்டேன்டா அந்த மனிதன் என்ன செய்யறான் அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசைத்தான் என்ன செய்யறான் முதன்மைப்படுத்துறான். அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் அந்த அரசு உண்மையாவே மனிதனுக்கு ஒரு என்ன செய்யுது ஒரு இன்றி ஒரு முக்கியத்துவமான ஒரு சக்தியாக மாறும். அப்ப அந்த அடிப்படையில் தான் அரசு வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அது உருவாக்கப்பட்டதால அது என்று நிலைத்திருக்கக்கூடியது. இப்ப பாருங்க ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டா இப்ப எங்கட நாட்டை எடுத்துப்போம். இந்த நாட்டில வந்துட்டு அரசாங்கம் என்ற விஷயத்த நாங்க பார்க்கோம். என்ன அரசு என்ற விஷயத்த யாராவது பார்த்து இதான் அரசு என்று எப்போ அது சொல்லிருக்காங்களா? நீங்க யாராவது அரச கண்ணால கண்டிருக்கீங்களா? யாராவது? இல்ல. என்ன அப்ப ஏன் விஷயம் என்றா அரசு என்பது இன்னும் ஒரு கருத்து சொல்லலாம். நாங்க கண்ணால் காணக்கூடியாது, அதை நாங்க கற்புலன்களால் பார்க்க முடியாது. ஆனா நாங்க அது எல்லா சேவைகளும் எல்லா விடயங்களையும் செய்யும். ஆனா அது எங்களை என்ன செய்யும் 24 hours வாட்ச் பண்ணும், எங்களை பார்த்து கொண்டிருக்கும். ஆனா நாங்க அதை பார்க்க முடியாது. ஆனா அரசாங்கத்தை நாங்க கண்ணால பார்க்கலும். என்ன அது ஒரு கட்டிட அமைப்புல இத்தனை உறுப்பினர்கள் என்ற ரீதியில எங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்ற ஒரு அடிப்படையில அது ஒரு பாராளுமன்ற வடிவத்திலே இருக்குமென்று சொல்றாங்க. அப்ப இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாடுன்னு சொல்லக்குள்ள இந்த மாதிரி நாங்கள் எழுதி கொள்ளலாம். அப்ப அரசுண்டா அது நிரந்தரமாக எப்பவுமே இருக்கும். ஆனா அரசாங்கம் என்றா தங்களால் அது என்ன செய்யுது அதாவது அரசியலில் இருக்கின்ற அரசியல்வாதிகளால் அரசியல் பிராணிகளால் உருவாக்கப்பட்டதுன்னா சொல்லணும். அப்ப அது வந்துட்டு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது இருக்கும். ஒரு தேவை இல்லை, இது பிழையாக இருக்கிறது, வேறொரு அரசாங்கத்தை வேறொரு விடயத்தை கொண்டு வரணும்னா அந்த அரசாங்கம் என்ன செய்யலாம் நாங்க விரும்புகிற போது மாற்றிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க எங்களோட நாட்டினுடைய அரசாங்கத்தின பதவி காலம் 6 வருடம் 5 வருடம் அந்த காலத்துக்குள்ள மாறி மாறி சில நேரங்கள்ல சில அரசாங்கங்கள் வந்தா 6 வருஷத்துக்கு கொண்டு போவாங்க, சில அரசாங்கங்கள் 5 வருடத்துக்கு கொண்டு போவாங்க. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமையும். ஆனா அதுல மெயின் வந்துட்டு 5 வருடம் தான். ஆனா சிலர் அது 6 வருடம் 5 வருடம் அந்த அவங்களோட ஆட்சிக்கு வாராக்களை பொறுத்து மாறி மாறி வரும். சரியா? அப்ப இந்த அடிப்படையில அது ஒரு நிரந்தரமாக இல்லை என்றதை நாங்க விளங்குறோமா இல்லையா? அப்ப அரசாங்கம் என்பது இப்ப உதாரணமாக இப்ப அனுரகுமார் திசாநாயக்கோட அரசாங்கம் வந்து இப்ப இருக்கின்றா இப்ப இன்னமும் அடுத்த தரவும் அவங்களோட அரசாங்கம் இருக்குமா இல்லைன்னு நாங்க முடிவெடுக்கல. சில வேளை தொடர்ந்து இருக்கலாம். அதே போல இதுக்கு முதல் இருந்தது இப்ப தொடர்ந்து இருக்கா இல்லை. அப்ப அந்த அரசாங்கம் மாறுச்சு. அப்ப அதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் அது மாறுது. அப்ப அரசாங்கம் என்பது ஒரு நிலையாக எப்போதும் இருக்கையில்லை. ஆனா அரசு என்ற விஷயம் எப்போதும் எங்களோட நாட்டில அரசு என்ற விஷயம் என்றது மறைமுகமாக இந்த நாட்டில அரசு என்ற ஒரு பகுதி இருக்கிறாமண்டா அது தொடர்ச்சி அந்த பகுதி இருந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு நாடு உருவாக்கக்குள்ள ஒரு இது இலங்கை என்ற நாடாக உருவாக்குற காலகட்டத்திலிருந்து அரசு என்ற பகுதி இருந்து கொண்டாங்க. ஏன் எங்கட ஆங்கிலேயர காலத்துல அரசு அதாவது காலத்து அரசு இருந்துச்சு. அதுக்கு முதல் வந்துக்கிட்டு அதாவது முடியாட்சி குடியாட்சி அரசு அதாவது இந்த மன்னர்கள் ஆட்சி முறையான அரசாக இருந்தது. அப்ப அரசு வந்துட்டு அழியல, தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு மரபுகளுக்கு முன்னே இருந்தே இருந்திருக்கு. பின்வந்த மரபுகளையும் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்ற அரசிலையும் கூட அரசு இருந்து கொண்டுதான் இருக்கு. அது என்ன பேர்கள் கொஞ்சம் மாற்றமான முறையில் இருக்கு. தாராள ஜனநாயக அரசு இருக்கலாம், ஜனநாயக அரசு இருக்கலாம்,
தேசிய அரசு அந்த பேர்களோட இருக்கும். ஆனா அரசு எப்போ நிலையா இருந்து கொண்டுதான் இருக்கும். பேர்கள்ல சின்ன மாற்றங்கள் வரும். என்ன ரைட்? இந்த அடிப்படையில் நாங்க அரசண்டா என்ன தர இப்ப பார்ப்போம். இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். எந்த ஒரு சமூகத்திலும் காணப்படும் அடிப்படை மற்றும் மையமான அரசியல் நிறுவனங்களாக அரசு மற்றும் அரசாங்கம் என்பன கருதப்படுகின்றன. சமூகத்தில் காணப்படும் ஏனைய பொறுப்பான அரசியல் நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசாங்கத்திலே தோற்றுவிக்கப்படுகின்றன. இப்ப இங்கே சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சமூகத்திலும் காணப்படும் அடிப்படை மையமான அரசியல் நிறுவனங்களா அரசும் அரசாங்கம். அப்ப அது இப்ப எங்கட நாட்டில் இருக்க சமூகம் இருக்கலாம், அதே போல இந்தியாவில் இருக்க சமூகம் இருக்கலாம். எந்த நாட்டில் எடுத்தாலும் இந்த அரசு அரசாங்கம் என்றது ஒரு மையம், என்ன அடிப்படை. இது ரெண்டும் இல்லாட்டி எந்த நாட்டிலையும் இந்த அரசு அரசாங்கம் இல்லாட்டி இயங்காது. அப்ப அது முக்கியமான ஒரு மையப்பகுதியா இருக்குது எந்த நாட்டை பொறுத்தளவிலும். அதே போல சொல்லல் நாங்கள் சமூகத்தில் காணப்படும் ஏனைய பெரும்பாலான அரசியல் நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசாங்கத்திலே தோற்றுவிக்கப்படும். அப்ப பாருங்க, அரசு அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த முதன்மை நிறுவனத்தில தான் ஏனைய சில சமூக நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தா, இப்ப தொடர்ந்து பாருங்க, பாராளுமன்றம், அமைச்சரவை, நீதித்துறை, உள்ளூராட்சி நிறுவனம், ஆயுதப்படை, போலீஸ், பாடசாலை, பல்கலைக்கழகம், சிறைச்சாலை, இன்னும் சில விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இன்னும் ஏனைய சில நிறுவனங்களை நாங்கள் சொல்லலாம். இப்ப பாடசாலை, பல்கலைக்கழகம், அதே போல நாங்க சொல்லலாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்கள், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன அதாவது திணைக்களங்கள், புகையில திணைக்களம், அதே போல வைத்திய சேவை திணைக்களம், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நிறுவனம் தான். எல்லாமே நிறுவனம். எங்களோட தேவைகளே நாங்கள் செயற்படுத்துறதுக்கு தேவைகள் நிறைவு செய்கின்ற நிறுவனங்கள். அப்ப நாங்க நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது இங்க நாங்க சொல்ற அரசு அரசாங்கத்தோட தொடர்புடைய சமூக நிறுவனங்களுக்கும் நாங்க எல்லாத்தையும் சொல்லலாம். அப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு இவ்வளவு நாங்க சொல்லியிருக்கோம். சரியா? ரைட். அதே போல தொடர்ந்து பாருங்க, அரசு அரசாங்கம் ஒன்றுக்கொண்டு தொடர்பட்டாலும் இவை இரண்டிலும் ஒன்று அல்ல இருப்பினும் ஆரம்ப கால அரசியல் முறைகள் இவை இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கவில்லை. அப்ப ஏன் சொல்றாங்கன்னா, ஆரம்ப கால அரசியல்ல வேறு, அதாவது ரெண்டும் ஒன்றாக இருந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரசும் அரசாங்கம் ஒன்றுக்கொண்டு தொடர்பட்டாலும் ஆரம்ப காலங்களில் ரெண்டும் ஒன்றாத்தான் இருந்தா. அதே அப்படி சொல்றாங்க. அந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா பாப்போம். இதை சொல்றாக்கள் உண்மையா கெட்டித்தனமான பிள்ளை பாவம். இந்த கருத்தை விளங்கினாக்க சொல்லுங்க. அப்போ ஆரம்ப காலத்துல அரசும் அரசாங்கம் ஒன்றுக்கொன்று தொடர்பட்டிருந்தாலும் ரெண்டும் ஒன்று அல்ல இருப்பினும் ஆரம்ப கால அரசியல் முறையில் இவை இரண்டிற்கும் இடையில் வேறுபாடு இருக்கவில்லை அப்படி சொல்றாங்க. ஏன்? ஏண்டா சார், அங்க அந்த காலத்துல மன்னர் ஆட்சிகள் தான் காணப்பட்டது. அதனால மன்னர்களோட பரம்பரைகளை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆச்சுங்க. அப்ப அந்த நேரங்கள இந்த அரசு அரசாங்கம் என்றது ஒன்றா இருந்துச்சா? அரசாங்கம் ஒன்று இருந்துச்சா? அரசு இருந்துச்சு அந்த நேரங்கள? அரசுன்னு தெரிஞ்சு. அப்ப என்ன பிரச்சனைண்டா, ஆரம்ப காலங்கள் உங்க சொல்றது படி அரசு அரசாங்கம் ஒன்றுக்கொண்டு தொடர்பட்டாலும், அப்ப அரசும் அரசாங்கமும் உண்மையாவே ஒன்றுக்கொண்டு தொடர்புடைக்கு. ஆனா ஆரம்ப காலங்களில் மன்னராட்சி முறைகளை பார்க்கின்ற போது அரசு என்ற பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா மறைமுகமா அரசாங்கம் இருந்துச்சு. ஏன்? அரசன் வந்துட்டு நிர்வாகங்களை செஞ்சிருந்தார். அவர் மன்னர் சபையில வந்துட்டு இங்கால செஞ்ச சைட்ல மந்திரி மாதிரி இருப்பாங்க, அவங்களை கொண்டு நிர்வாகம் செய்வார். அப்ப இங்க வந்து நாங்க பார்க்கக்குள்ள இதை சொல்றாங்க. அந்த நேரங்களை வந்துட்டு அரசு அரசாங்கம் ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. இப்ப அரசு வேற அரசாங்கம் வேற என்ற வகையில பிரிச்செல்லாம் இருக்கல. அப்ப எப்ப பிரிக்கப்படுதுண்டா, நாங்க இப்ப நடைமுறையில் இருக்கின்ற பகுதிகளை தான் அரசு ரெண்டொரு பகுதியாகவும் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆரம்ப காலங்களில் அரசு என்று ஒரே ஒரு பகுதியாகத்தான் ரெண்டும் நெருக்கமாக இருந்தது. அரசும் அரசாங்கம் ரெண்டும் ஒன்றாக அரசு என்ற பகுதியாக ஆரம்ப காலங்களில் மன்னர் ஆட்சி காலங்கள்ல, அதாவது அரசு என்ற பகுதி எப்ப தோன்றிய மன்னர காலம் இல்லை, பொதுவா அரசு தோன்றிய காலங்கள்ல இருந்து அரசு ஒரு பகுதியாக தான் இருந்தது. அரசு என்ற பெயரோட மட்டும்தான் இருந்தது. அப்ப அதுல நிர்வாகம் எல்லாமே பார்க்கப்பட்டது. அப்ப இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிறகு அரசு அரசாங்கம் என்று பிரிக்கப்பட்டு இப்ப எங்கட நடைமுறையில் இருக்க காலத்துல பார்க்கப்பட்டு வருது. சரியா? ரைட். அப்ப அடுத்த விஷயத்தையும் பார்ப்போம். நாங்க தொடர்ந்து பாருங்க. இதுல சொல்ற உதாரணத்தை, மன்னராட்சி முறையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கவில்லை, அரசும் அரசாங்கம் வேறுபடுத்தப்படவில்லை. ஏனெனில் மன்னனே அரசாங்கத்து அரசாங்கமாகவும் இருந்தார். அப்ப இது தலைவர் வந்துகிட்டு இப்ப ஒன்றுதான் எல்லாம் அரசன் ஒன்றுக்குள்ள அரசாங்கம் என்ற ஒன்றும் இல்லை. அதாவது அரசன் ஒன்றா இருக்கிறதுல அரசாங்கம் என்ற வேறுபாடுகள் இல்லை. அதால அவர் வந்துட்டு அரசாங்கம் என்றா அதுக்கும் தலைவர் அவர் தான், அரசண்டா அதுக்கும் அவர் தான் தலைவர். அப்ப எல்லாமே ஒரே பார்வையில தான் இருந்தது அரசண்ட பேரவையில். அப்ப அரசு என்ற ஒரு பேர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு தலைவர் அரசன் மன்னன் என்ற பேர்ல ஆரம்ப காலங்களில் இருந்தது. சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க.
அரசு என்பது ஒப்பீட்டு ரீதியாக நீண்ட கால நிலைத்திருக்கும் சமூகத்தில் காணப்படும் முக்கியமான நிறுவனம். அப்ப ஒப்பீட்டு ரீதியாக, அதாவது நாங்க ஒரு ஒப்பீட்டு ரீதியாக ரெண்டை பார்க்கின்ற போது நீண்ட கால, கொஞ்சம் இருங்க. இந்த அப்துல் ஜப்பார் முகமது யஸ்தான். ஏஜே யஸ்தான். யஸ்தான். ஓ ஜஸ்தான் ஜஸ்தான். கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கீங்க நீங்க. ஜேஏஎஸ்டி. ஜேஏ. ரைட். சரியா பிள்ளை? அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க அந்த ஒரு கருத்தின் பிரகாரம் நாங்க என்ன செய்யலாம், ஒப்பீட்டு ரீதியாக நீண்ட கால நிலையத்துக்கும் சமூகத்தில் காணப்படுகின்ற முக்கியமான அரசியல் நிறுவன மன்றத்தை நாங்க என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அப்ப உண்மையாவே இது ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற போது இது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மன்றத்தை நாங்க உறுதிப்படுத்தலாமா இல்லையா? உறுதிப்படுத்தலும். அதே போல மீண்டும் நாங்க சொல்லலாம் எப்படியாண்டா, அரசாங்கம் என்பது அரசு செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு மக்களால் குறுகிய காலத்தில் அதிகாரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள நிறுவனம். அப்ப ஏன் இந்த பாயிண்ட்ஸை திரும்ப இன்னொரு பாயிண்ட்ஸா அரசாங்கத்தை சொன்னாங்கன்னா, அரசு மாதிரி அரசாங்கம் இல்லைன்னு. அரசாங்கம் வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்களை செயற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அது விரும்புகிற போது என்ன செய்யலாம், நாங்க அதை கழிக்கலாம், விலக்கலாம், திரும்ப விடலாம். அப்ப அப்படியான ஒரு நிலைமையை கொண்டதான நிறுவனம் என்று நான் சொல்றோம். இப்ப இந்த கருத்தை நீங்க பூரணமா விளங்கினா சரி. அதே போல தொடர்ந்து பாருங்க. இப்ப சொல்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு இடையிலான வேறுபாடு. இப்ப இந்த அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம், இதுல நாங்க சில வேறுபாடுகளை எப்படி இதை மதிக்கலாம்னா, முதலாவது இந்த அமைப்புகள் அப்படியான விஷயங்களை கொண்டு அரசாங்கம் சரியா, அரசாங்கம். அப்ப இந்த விடயம் ரெண்டும் வந்துட்டு நாங்க இப்ப பார்க்க போறது, இது ரெண்டுக்கும் உள்ள தனிப்பட வேறுபாடுகள். இதுல முதலாவது நாங்க அமைப்பை பார்க்கலாம். அதுல அமைப்பு எப்படி இருக்குமென்றது, அதுல அதிகாரம் என்னன்றது. சரியா, ஒவ்வொன்றா முதல் நாங்க அமைப்பு பார்ப்போம். அதுக்கு முதல் இங்கே சொல்லப்பட வேறுபாடுகளை பற்றி ஜோன்ஸ் வாட், அதாவது அவர் சொன்னார் எப்படின்னா, நடைமுறையில் அரசும் அரசாங்கம் ஒன்றுக்கொன்று பதிலீடாக பயன்படுத்துவது உண்டு. இங்கிலாந்தில் ஜோன் வாட் மன்னர், பிரான்சில் 14ஆம் லூயி மன்னர் போன்றோர் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டையும் காட்டவில்லை. இருப்பினும் 19ஆம் நூற்றாண்டு ஜோன் லாக் என்பவர் முதலான அரசையும் அரசாங்கத்தையும் வேறுபாடு. இதன்படி அரசும் அரசாங்கம் வேறுபாடும் விதத்தை பின்வரும் காணலாம். இப்ப பாருங்க, ஏன் இந்த பொய்ச்சு சொல்லப்படுதுண்டா, மன்னர் காலத்துல வந்துட்டு இந்த அரசாங்கம்ன்றது வேறுபடுத்தி காட்டப்படலை. அப்ப அது யாருடைய காலம் என்ன, நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். வந்துட்டு இதுல சொல்லப்பட்ட விஷயத்தின்படி இங்கிலாந்தில் ஜோன்ஸ் வாட் மன்னன், பிரான்சில் 14ஆம் லூயி மன்னன். அப்ப இவங்கட காலத்துல இந்த அரசாங்கம் வேறுபாடுகளாக காட்டுப்படுத்தல. ஆனா பிறகு வந்த அறிஞரான இந்த ஜோன் லாக் இருக்கதானே, இவர் என்ன செஞ்சாரண்டா, முதலாக வந்துகிட்டு அரசு வேறு அரசாங்கம் வேறு என்ற ஒரு வேறுபாட்டை காட்டியிருந்தார். அப்ப இந்த அடிப்படையில நீங்க இந்த விஷயத்தையும் என்ன செய்யலாம், பூரணமாக விளங்கிக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில தான் நாங்க இது அமைப்புகள், அதிகாரம், அது நிரந்தர தன்மை, அப்ப ஒவ்வொன்றா நாங்க விளங்குவோம், பார்ப்போம். ரைட். இதுல இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா, அரசு என்பது குறிப்பிட்ட கால இல்லை. ஏன் நாங்க அரசு அதுல அமைப்பில வந்துட்டு அரசு என்பது குறிக்கப்பட்ட எல்லை, தேசிய அடிப்படை மக்கள் அரசாங்க முறைமையாக 4 கூறுகளை கொண்டது. அதாவது அமைப்பை சொல்றோம் பொதுவா. இப்ப வடிவம் இதுல 4 கூறு என்ன, மக்கள், நிலம், இறைமை, அரசாங்கம், உரிமை, மக்கள் உரிமை, அரசாங்கம், உரிமை, தேசிய அடிப்படை. சரியா, இந்த தேசிய அடிப்படையான மக்கள் என்று வரும். அப்ப நான் உங்களுக்கு மக்கள் என்று போடுறேன்.
மக்கள், அடுத்தது அரசாங்கம். இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா இங்க இதுல அமைப்பில முதலாவது இதுல அமைப்பை பார்த்தோம்னா நாங்க மூன்றாவது யூனிட்லயும் தனி அரசண்டா என்னதான் ஃபுல்லா பார்க்க போறோம். மூன்றாவது யூனிட் ஃபுல்லா அரசை பத்தியே பார்க்க. நம்ம இங்க நாங்க இந்த அரசு பத்தி அரசாங்கத்தை பத்தி நாங்க சும்மா ஷோர்ட்டா தான் கொஞ்சம் பார்க்கணும். நாலாவது யூனிட்ல ஃபுல்லா அரசாங்கம் என்னன்னு பார்க்கணும். சரியா? ரைட். அப்ப அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது இதனுடைய குறிக்கப்பட்ட எல்லைன்னு சொல்றாங்க. குறிக்கப்பட்ட எல்லைன்னா வரையறுக்கப்பட்ட எல்லைன்னு சொல்லலாம் நாங்க. அப்ப இந்த வரையறுக்கப்பட்ட எல்லையை பொறுத்தளவிலே மக்கள், அது தேசிய அடிப்படையை மையமாக கொண்ட, அதாவது தேசிய அடிப்படையை மையமாக கொண்ட முதலாவது மக்களை நாங்க சொல்றோம். அடுத்தது நிலத்தை சொல்றோம். அடுத்தது இறைமை அதிகாரத்தை. அடுத்தது அரசாங்கம். ஏன் இந்த அரசாங்கம் என்று நாங்க சொல்றோம்டா, ஏன் நாங்க அரசாங்கத்தை தானே பார்க்க. அப்ப ஏன் அரசாங்கம் திரும்ப சொல்லணும்? அப்படி இல்லை. பொதுவா அரசுக்குள்ளதான் அரசாங்கம் அடங்குதுன்னு. இப்ப நாங்க இதுல அரசினுடைய கூறுகள் என்றால் 4 கூறுகள் இருக்கும். ஒன்று ஜனத்தொகை என்று சொல்லுவாங்க, மக்கள் என்று சொல்லுவாங்க. அதே போல எல்லை என்று சொல்லுவாங்க, நிலம் என்று சொல்லுவாங்க. நிலம், எல்லை 2 உண்டு. அதே போல இறைமை என்று சொன்னாலும் உண்டு, அதிகாரம் என்றாலும் உண்டு. நல்ல வழங்கணும். நான் ஒவ்வொன்றுக்கு மிச்ச பேர்களை தான் சொல்றோம். 2 பேர்களையும் மக்கள் என்றக்குள்ள ஜனத்தொகை என்று சொன்னாலும் ஒன்றுதான். நிலம் என்ற எல்லை என்று சொன்னாலும் உண்டு. இறைமை என்ற அதிகாரம் என்று சொன்னாலும் உண்டு. அப்ப அதே போல அரசாங்கம் என்று வரும். அப்ப இந்த 4 விடயங்களையும் பிரதானப்படுத்தியதுதான் இந்த அமைப்பினுடைய கூறுகள். அப்ப இந்த 4 விடயங்களையும் கொண்டுதான் அரசினுடைய அமைப்பு தீர்மானிக்கப்படும். சரியா? அப்ப அது உறுதியாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் என்பது ஒரு பகுதியாக இருப்பதுடன் அங்க என்ன பகுதி உள்ளதுக்குள்ள இருக்கும் அதுல அமைப்பு சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு இந்த ஓஎல்ல சிவிலேஷன் குடியுரிமை கல்வி எடுக்க பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் எல்லாம் லேசா விளங்கும். இந்த ஓஎல்ல குடியுரிமை கல்வி இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த கல்வி தான். அது கூடுதலா பொலிட்டிக்கல்ல உள்ள ஒரு நான் நினைக்கிறேன் 3ல் ஒரு பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் தான் அது. குடியுரிமை கல்வி பொலிட்டிக்கல் சார்ந்த அரசியல் பாடம் சம்பந்தமான விடயங்களை கொண்டும் ஏனைய குடியுரிமை சம்பந்தமான விடயங்களை கொண்ட பாடம் தான் அது. அப்ப 3ல் ஒரு பங்கு அரசியல் சார்ந்த விடயங்களை இந்த சட்டத்துறை, நீதித்துறை என்ற விடயம் எல்லாம் வருகிறதா இல்லை. அப்ப இதுல என்ன விஷயம் என்ற பிள்ளைகள், இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் அரசாங்கம் என்பது இது அரசு என்றா எப்படி? அரசனுடைய அமைப்பு மக்கள், நிலம், இறைமை, அரசாங்கம் போன்ற கூறுகளை கொண்டதாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் என்பது இதற்கு மாறாக அதனுடைய கூறுகளாக சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை முக்கியத்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதனுடைய அமைப்பு. அதே போல இதுல அதிகாரம், அதாவது அரசினுடைய அதிகாரத்தை பார்ப்போம். அரசினுடைய அதிகாரம், அரசாங்கத்தினுடைய அதிகாரம். அதுல அரசுக்குரிய அதிகாரம் எப்படி இருக்கும்? இறைமை அதிகாரமாக இருக்கும். இறைமை என்ன சொல்லுங்க ஆகும்? இறைமை என்ன? இறைமை என்ற சொல்லுங்க ஆகும். நாங்க இறைமை அதிகாரம் சொல்றோம். இறைமை என்ற என்ன அதிகாரம்? உயர்வானது. அப்ப இந்த உயர்வான அதிகாரம் என்ற விஷயம் தான் இங்க நாங்க ஏற்கனவே சொல்றோம். என்ன இங்க இறைமை என்று வருது. அப்ப அதால தான் அரசினுடைய அதிகாரத்தை பொறுத்த அளவில் இறைமை, அதாவது ஹை பவர் என்று சொல்லல, நாங்க உயர்ந்த அதிகாரத்தை, அதாவது மிக உயர்ந்த அதிகாரத்தை கொண்டிருக்கும். ஆனா அரசாங்கம் வந்துகிட்டு அந்த அரசினுடைய அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை கொண்டு என்ன செய்வாங்க? நிர்வாகத்தை செய்யக்கூடியதாக இருப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க. அப்ப இவங்க அரசு கொடுக்க அதிகாரத்தை தான் இவங்க பெறணும். அப்ப இன்னும் நாங்க சொல்லலாம், அரசு வந்துகிட்டு அரசினுடைய ஒரு முகவர் சாவரம் தான் அரசாங்கம் மண்டலம் சொல்றாங்க. அது உண்மை. ஏனென்றா அரசு வந்துகிட்டு ஒரு இடத்தை இருப்பார். அவருடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு முகவராக, ஒரு சேவையாளனாக, ஒரு வேலைக்காரனாக இருப்பதுதான் அரசாங்கம். விளங்கிட்டா? ரைட். அதே போல தொடர்ந்து பாருங்க. அதுல அரசானது வந்துகிட்டு சாதாரண தண்டையிலிருந்து மரண தண்டனை வரை வழங்க முடியும். அப்ப அந்த இறைமை அதிகாரத்தை பொறுத்த அளவில சாதாரண தண்டனையிலிருந்து மரண தண்டனை வரைக்கும் அரசு கொடுக்குமாம். ஏன்? அதுக்கிடையே பவர், அதிகாரத்துல பவரை கொண்டு. ஆனா இதுல தொடர்ந்து பாருங்க, அரசாங்கத்துக்கு அவ்வதிகாரம் இல்லை. அரசு ஒப்படைக்கப்படும் வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை அரசாங்கம் பெற்றிருந்தது. ஏன்? அப்ப அரசு வந்துகிட்டு ஒப்படைக்கப்படுகின்ற, அரசு வந்துட்டு ஒப்படைக்கும் வரையறுக்கப்பட்ட அதிகாரம் யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அப்ப அரசு கொஞ்சம் வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை கொடுப்பாரு அரசாங்கத்துக்கு. அப்ப அதை வச்சுக்கிட்டான் அவர் என்ன செய்யணும்? அவர் சேவைகளை நிர்வாகத்தை செய்யுது. அப்ப அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. அப்ப இதை நீங்க அதிகாரம் என்ற விஷயத்துல விளையினா சரி. அதே போல நிரந்தரமானதை பாருங்க. நிரந்தரம் என்பது, அரசு என்பது நிரந்தரமானது என்றும் தொடர்ந்தும் அமைப்பாகும். ஆனால் அரசாங்கமானது தற்காலிக தன்மையுடையதாகும். அரசினை காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அரசாங்கத்தை காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்க முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாங்கடா, நிரந்தரத்தை பத்தி.
இப்ப நிரந்தரம் என்று சொல்லக்குள்ள அரசு என்பது நிரந்தரம். எப்படி நிரந்தரம் என்றா என்றும் தொடரும் அமைப்பு. அப்ப அதுக்கு ஒரு அழிவுண்டே இல்லை என்று சொல்லலாம். என்ன அரசு என்பது, அதாவது பூமி அழிஞ்சத்தான் அழியும் என்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது நிரந்தரமா இப்பவும் இருக்கும். மக்கள் இருக்கும் வரைக்கும் அரசு இருந்து கொண்டுதான் இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் லேசா சொல்ல போனா, மக்கள் எப்ப அழிகிறாங்களோ அப்பதான் அரசு அழியும். அது வரைக்கும் அரசு இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அப்படி ஒரு நிரந்தரமான அந்த அரசு என்ன செய்யும்? எப்பவும் நிரந்தரமா தான் இருக்க போகுது. ஆனா அரசாங்கம் என்பது தற்காலிக தன்மை. அது நாங்க தான் அதை என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். ஆனா அதை ஒரு விரும்புகிற டைமுக்கு நாங்க அதை எடுத்துடலாம், இல்லாமையும் செய்யலாம். அப்ப அதால அது நிரந்தரம் இல்லை. அரசினை காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் அரசாங்கத்தை காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்க முடியும். ரைட். அடுத்தது தன்மையை பாருங்க. அரசு என்பது எண்ணக்கரு ரீதியானது. அது புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு இலட்சியமாகும். அரசாங்கம் காட்சி பொருள் சார்ந்த தொடர்புடைய நடைமுறை செயற்பாட்டை உயிருடைய நிறுவனம். அப்ப தன்மை, 4வது தன்மை. அப்ப நாங்க அதோட தன்மையை, அரசனுடைய தன்மையை கண்ணால பார்க்க முடியாது. என்ன கண்ணால பார்க்க முடியாது, தொட்டும் உணர முடியாது. ஆனா அரசாங்கத்தை நாங்க கண்ணால பார்க்க முடியும். அதை செயற்பாட்டை நாங்க என்ன கண்ணால பார்த்து உணர முடியும். அதை எங்களுக்கு என்ன செய்யுது? அதுதான் சொல்றாங்க. இப்ப பாராளுமன்றம் தான் அந்த, அதுக்கு உதாரணமா நாங்க சொல்லலாம். சரியா? கொஞ்சம் மீடிங்களா? அதான் முடியட்டும், ஒரு நிமிஷம். ரைட். அப்ப இதுல தன்மையை நாங்க கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரிக்கும், அதே போல தொட்டு, அதாவது அரசு வந்துட்டு கண்ணால பார்க்க முடியாது, தொட்டும் உணர முடியாது. ஆனா அரசாங்கத்தை கண்ணால பார்க்க முடியும், தொட்டும் உணரக்கூடிய மாதிரி செயற்பாடை நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒன்று சொல்றாங்க, தொடர்ந்து நடைமுறை செயற்பாட்டுடைய உயிருடைய நிறுவனம்னு சொல்றாங்க. ஏனென்றா அரசாங்கத்தை நாங்க பாராளுமன்ற செயற்பாடு மூலமா நாங்க பார்க்கணும். என்ன அதாவது நடைமுறை செயற்பாடு, அதுல செயற்பாடுகளை பார்க்கக்குள்ள அதுல வேலைகள், அதுல நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு உயிருடன் என்ன செயற்படக்கூடிய ஒரு, அதை சொல்றாங்க எப்படின்னா உயிருடைய நிறுவனம்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க கண்ணால பார்க்கக்குள்ளங்குது. அதுல கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க, மனிதர்கள் தான் அங்க உறுப்பினர்கள் இருக்காங்க. என்ன அவங்களை கொண்டு அது ஒரு நிர்வாகத்தை சரியான முறையில செயற்படக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதால நாங்க அதுல தன்மையை வழங்குறோம். பாருங்க, அடுத்தது இந்த உறுப்புரிமைன்னு சொல்றாங்க. உறுப்புரிமைன்னு சொல்றது, இப்ப இதுல சாதாரணமாக வந்துட்டு உறுப்புரிமைன்னு சொல்லக்குள்ள நாங்க ஒரு அரசியல வாழும் மக்களை பத்தம் சொல்றோம். இப்ப இந்த மக்கள், அதாவது உறுப்புரிமைன்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு எந்த வகையில அரசாங்கங்களுக்கு நலன் கிடைக்க வேண்டதை பார்க்குது. உதாரணத்துக்கு உறுப்புரிமைன்னு சொல்லக்குள்ள இப்ப ஒரு அரசில் வாழும் சகல மக்களுக்கும் அதன் உறுப்பினர்கள் ஆவார்ன்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுள் ஒரு பகுதியின மட்டுமே அரசாங்கத்து உறுப்பினர். ஏன் நாங்க இந்த கருத்தை சொல்றோம் பார்ப்போம். இப்ப அரசு வந்துகிட்டு, அரசினுடைய உறுப்பினர்கள் வந்துகிட்டு ஒட்டுமொத்த ஆக்களும் அரசினுடைய உறுப்பினர்கள் தான் நாங்க சொல்றோம். ஒரு நாடு இலங்கை எடுத்தா இலங்கையினுடைய அரசினுடைய உறுப்பினர்கள் யாரு? அதாவது இலங்கையில் இருக்க மொத்த சனத்தொகை என்ன கிட்டத்தட்ட 2.5 கோடி என்று சொல்லக்குள்ள இந்த 2.5 கோடி மக்களும் யாருக்கு சொந்தம்? இலங்கையினுடைய அரசுக்கு, இலங்கை அரசுக்கு சொந்தம், இலங்கை அரசுக்கு சொந்தம் என்ன. ஆனா இலங்கையில் இருக்க அரசாங்கத்துக்கு சொந்தம் எத்தனை பேர் பாருங்க, எத்தனை பேர் சொந்தம் பாப்போம். இலங்கையில அரசு உறுப்புரிமை என்று சொல்றது எங்கட இலங்கை நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் அடிப்படையாக கொண்டுதான் உறுப்புரிமை. அப்ப ஒட்டுமொத்த மக்களையும் இது அடக்கி ஆளக்கூடிய ஒரு சக்தியை அரசு கொண்டிருக்கு என்ன. அப்ப எல்லாரும் இதுக்குள்ள சொந்தமானவர்கள் தான். உறுப்புரிமை அவங்க எல்லாருக்கும் சொந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அரசுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பாப்போம். ரைட். அரசாங்கத்துக்கு வந்துட்டு வரையறையான உறுப்புரிமை கொடுக்கப்பட்டு எப்படி அது அரசாங்கத்தை பொறுத்த அளவில் எங்கட நாட்டோட அரசாங்கம் எது? திரும்ப சொல்றேன்னு நல்லா விளங்கிக்கோங்களா. அரசாங்கம் வந்துட்டு பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 225 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 225 உறுப்பினர்களை மட்டுப்படுத்தப்பட்டுத்தான் என்ன செஞ்சிருக்கி கொண்டிருக்கி. அப்ப இங்க வந்துட்டு அதுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லாம இருக்குமே. இப்ப இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆள் இறந்தா அது எப்படியோ எண்ணிக்கை அதிகரிச்சுதான் இருக்கும். அப்ப பிறந்தா ஒரு பிள்ளை பிறக்குதுண்டா அது உடனே அரசினுடைய அது ஒரு உறுப்புரிமையை பெறுது. அப்ப அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, பர்த் சர்டிபிகேட் கொடுக்காங்க என்ன. அதாவது இவர் வந்துட்டு இலங்கைக்கு சொந்தமானவர், அதாவது இலங்கை உரிமை பெற்றவர் என்று அந்த நாங்க
பதிவை கொடுக்கும். அது மாதிரி பாராளுமன்றத்துல எப்படி பதிவு கொடுப்பாங்க? அந்த 225 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு பிரதேசத்திலேயோ நல்ல அதிக கூடிய ஓட்டு எடுத்தா அந்த மக்களால பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் இந்த இதுல எந்த பிரதேசத்திலிருந்து வந்தவர் இல்ல இந்த மாவட்டத்திலிருந்து வந்தவர் என்று உறுப்புரிமை கொடுப்போம். அப்ப வந்துட்டு உறுப்புரிமை என்பது ஒரு 225 பேர் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவில் தான் இந்த உறுப்புரிமை என்று சொல்ல வீதம் இங்க தீர்மானிக்கப்படும். சரியா? ரைட். அதே போல தொடர்ந்து பாருங்க. இதுல சொல்றாங்க, ஒரு அரசில் ஒருவரின் உறுப்புரிமை இழக்கப்படும் போது அவர் இன்னொரு அரசின் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒருவர் இரு அரசுகளும் உறுப்பினராக இருக்க முடியாது. அப்ப ஏன் சொல்றாங்கண்டா இங்க பாருங்க, தொடர்ந்து ஒரு அரசில் உதாரணமாக, ஆனால் அவர்களுள் ஒரு பகுதியினர் மட்டும் அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள். அரசு தான் சொல்றாங்க எப்படின்னா, அவர் அரசில் ஒருவரின் உறுப்புரிமை இழக்கப்படும் போது அவர் இன்னொரு அரசின் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒருவர் இரு அரசுகளின் உறுப்பினராக இருக்க முடியாண்டா. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுமே, இப்ப ஒரு ஆள் வந்துட்டு எங்கட நாட்டில பிறந்திருக்கார். எங்கட நாட்டில பிறந்து எங்க நாட்டில ஒரு 20-30 வயசு வரைக்கும் இருந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டார். இப்ப வெளிநாட்டுக்கு போனா அவர் வந்துட்டு அங்க சிட்டிசன் ஆனா அவர் எங்க உள்ள இப்போ உறுப்பினர் கிடைக்க போகுது சிட்டிசன்? ஒரு இப்போ உதாரணம் ஆஸ்திரேலியாண்டா இல்ல ஒரு கனடாண்டா அந்த நாட்டுல சிட்டிசன் கிடைச்சா அவர் அந்த நாட்டுக்கு தான் உறுப்பினர் என்ன. அப்ப அவர் வந்துட்டு இங்கேயும் இருந்தா அங்கேயும் இருக்கலாமா? இருக்கலாம். ஒன்று இங்க வந்தா இங்க இருக்கலாம், அங்க இருந்தா அங்க இருக்கலாம். அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஒரு அரசினுடைய உறுப்புரிமை ஒரு தரம் தான் தீர்மானிக்கப்படும், ஒரு இடத்துல தீர்மானிக்கப்படும், 2 இடத்துலயும் இருந்து தீர்மானிக்கலாம். இப்ப சில இடங்கள்ல சொல்றாங்களா இந்த கிரீன் கார்டு விஷயம்னு சொல்ல, இப்ப அமெரிக்காவிலையும் குடியுரிமை இருக்கலாம், இரட்டை குடியுரிமை எல்லாம் சொல்லுவாங்க. அது இப்ப ஒரு சில நாடுகளில் இருக்கு. இப்ப இலங்கையிலையும் நாங்க இருக்கலாம், விரும்பினா இந்தியாவில போய் வரலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாம் வந்துட்டு அது இப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றுதான். இருந்தாலும் சில நாடுகள் அதை அனுமதிச்சிருக்காங்க. ஆனா பொதுவான ஒரு விடயம் என்னென்றா, உறுப்புரிமை என்று சொல்லக்குள்ள அரசை பொறுத்த அளவில் ஒன்றுதான் இருக்கணும். அதாவது சாராம்சம். சரியா? குழம்பிக்க தேவையில்லை. அடுத்து பாருங்க, ஆழ்புலம் வரையறுக்கப்பட்ட இல்லை. தொடர்ந்து பாருங்க, ஆழ்புலம் வரையறுக்கப்பட்ட இல்லை. இப்ப இதுல நாங்க உறுப்புரிமைக்கு அடுத்தது ஆழ்புலம் என்று சொல்லக்கூடியது. ஆழ்புலம் வந்துகிட்டு ஆழ்புலம் என்றா அந்த எல்லை. இப்ப எங்கட நாட்டினுடைய எல்லை வந்துட்டு இப்ப இலங்கையோட வடிவத்தை பார்த்தா அந்த வடிவம் எந்த அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பு முழுக்க யாருக்கு சொந்தம்? ஆழ்புலம் அவ்வளவும் இலங்கை நாட்டினுடைய அரசுக்கு தான் சொந்தம். அப்ப இலங்கையின் அந்த முழு வடிவம், அதாவது துறைமுகம் பக்கம் அந்த இலங்கையின் வளர்ச்சி வார அந்த வடிவம் முழுவதையும் நாங்க பார்த்தா அவ்வளவு இல்லை, ஆழ்புல இல்லை, அவ்வளவுமே எங்கட நாட்டின் அரசுக்கு தான் சொந்தம். ஆனா அரசாங்கத்துக்கு என்ன சொந்தம்? அரசாங்கத்துக்கு என்ன சொந்தம் சொல்லுங்க அப்போ? அரசாங்கம் பாராளுமன்றம், அதுக்கு என்ன சொந்தம்? அது ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு கட்டடம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் மக்கள், அவ்வளவுதான் அதுக்கு சொந்தம். அப்ப அதெல்லாம் தொடர்ந்து சொல்றாங்க. ஒரு அரசில் வாழும் சகல இந்த ஆழ்புலத்தை பொறுத்தளவிலே அரசின் இருப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆழ்புலம் கட்டாயமானது. அப்ப நிச்சயிக்கப்பட்ட ஆழ்புலம், அதாவது இவ்வளவும் இல்லை என்று சொல்ற விஷயம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும். ஆனா அரசின் ஆழ்புலத்துக்கு வெளியேயும் அரசாங்கம் இருப்பு கொள்ள முடியும். அப்ப தொடர்ந்து ஏன் சொல்றாங்கண்டா, அரசாங்கம் வந்துட்டு அரசுக்கு வெளியிலும் ஆழ்புலம் கொள்ளலாமான்னு சொன்னா, அப்ப பாராளுமன்றத்தை உதாரணம் அரசு என்று சொல்ல அரசாங்கம் என்று சொல்லக்குள்ள, உதாரணத்துக்கு நாங்க அரசாங்கம் என்ன பாராளுமன்றம். இப்ப இந்த பாராளுமன்றத்தை அமைப்பு பார்க்கக்குள்ள அதுல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆழ்புல இல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட இதைத்தான் தீர்மானிக்க போகுது என்ன. ஆனா இங்க ஒரு விஷயத்த பாருங்க, நீங்க அந்த எல்லை என்று சொல்லக்கூடியது கட்டாயமா இருக்கும். ஆனால் அரசின் ஆழ்புலத்திற்கு வெளியே, அப்ப இந்த இலங்கையில அமைப்புக்கு வெளியே, அதாவது இலங்கையில அமைப்புக்கு வெளியேண்டா அது வேற நாட்டுக்கு போக போதுனே. அப்ப இந்த வேற நாடுகளோட இந்த அரசாங்கத்துடைய ஆழ்புலம் என்னதான் தொடர்புடையதாக இருக்கும், அல்லது வெளியேயும் தொடர்பு இருக்கக்கூடும் என்று சொல்ற காரணம் என்னன்னா, எங்கட நாட்டினுடைய அந்த அரசாங்கம் என்பது அதான் சொல்றாங்க சர்வதேச அரசாங்கம் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல என்ன அந்த தொடர்பு, அரசாங்க தொடர்பு வந்துட்டு வெளிநாடுகளையும் இருக்கும். இப்ப உதாரணமா வந்துட்டு இலங்கை இருக்கு, இலங்கை அரசாங்கம் இப்ப தற்போது இருக்க அரசாங்கம் இல்ல இதுக்கு முதல் இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒரு நாடுகளோட தொடர்பு வச்சிருக்கா இல்லையா? இந்தியாவோட வச்சிருக்கும், அமெரிக்காவோட வச்சிருக்கும், ஏன் ரஷ்யா, எல்லா நாடுகளோட தொடர்பு வச்சு. ஏன்? அது ஒரு சர்வதேச தொடர்புன்னு சொல்றோம் நாங்க. அப்ப இந்த தொடர்பு என்னத்துக்கு வச்சிருக்காங்கடா, எங்கட நாட்டுல வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு, அவங்க எங்கட நாட்டுல வந்து தொழில் செய்யறதுக்கு, நாங்க அங்க எங்கட நாட்டு மக்கள் அனுப்பி தொழில் செய்யறதுக்கு, இப்படி ஏதோ ஒரு நட்புறவுண்ட வளர்த்து எங்கட நாட்டை வளர்ச்சி அடைது, எங்க நாட்டு தேவை நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கு நாங்க இந்த தொடர்பை அந்நிய பக்கத்து நாடுகள்கிட்ட இருந்து நாங்க செயற்படுறோம். அப்ப அது வந்துட்டு யார செயற்பாடு? அரசாங்கம்.
இப்போ ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு அரசாங்கம், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு அரசாங்கம் வருமேனே. இப்ப இன்னும் இப்ப தற்போது இருக்க அரசாங்கம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாடோட தொடர்பு வச்சுக்கும். இது போற ஒரு அரசாங்கம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட அப்ப அரசாங்கம் என்பது என்ன செய்யும், அது வெளியால தொடர்பா வச்சுக்கிருக்கலாம். ஆனா அரசுட ஆள்புலம் வந்துகிட்டு வெளித்தொடர்பு வச்சுக்கிருக்கலாமா? இல்ல. இப்ப இலங்கையை கொண்டு இந்தியாவுக்குள்ள வச்சுக்கிருக்கலாமா? இல்ல. இலங்கையை கொண்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ள கொண்டு வைக்கலாம், அரசை வைக்கலாம். அப்ப இலங்கையின் அரசை கொண்டு வேற வேற நாடுகளை கொண்டு வைக்கலாமா? வைக்கலாம். அப்ப இலங்கையின் அரசு இலங்கைக்கு தான் சொந்தம். ஆனா இலங்கையில இருக்க அரசாங்கம் வந்துட்டு ஏனைய நாடுகளோட வெளியையும் என்ன செய்யலாம், தொடர்பு வைக்கலாம். அது அங்கேயும் கொண்டு போய் பேசலாம், கதைக்கலாம், தொடர்படலாம். ஏன் அரசாங்கம் சில இருக்க உறுப்பினர்கள் இங்கேயும் போகலாம் வரலாம் தானே. அப்ப அதால அது வந்துட்டு இங்கேயும் போகும். அதான் சொல்றாங்க. அப்ப அதை நீங்க கிளியரா வழங்கிக்கொள்ளும். சரியா? ஏனென்றா அப்ப குழப்பம் ஒன்று வரும் உங்களுக்கு. சார் என்ன சார் அது அரசாங்கம் வந்துட்டு அங்கேயும் இருப்பு கொள்ள முடியுமாண்டு. அப்ப ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் வந்து வெளியில போகலாமா, அங்கேயும் இருப்பு வைக்கலாமாண்டா இருப்பண்ட என்ன அந்த நாட்டில இருக்கின்ற அரசாங்கம். இப்ப இலங்கை நாட்டிலேயே அரசாங்கத்திலேயே உறுப்பினர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்க தொடர்புகளை ஏற்படுத்தி அங்கிருந்து அவங்களோட ஒரு பொருளாதார விஷயங்களை இங்க கொண்டு வர்றது. அப்ப போற வார அவங்க இங்க வருவாங்க, அவங்களோட அரசாங்கம் எங்கட அரசாங்கம் அங்க போகும். அந்த தொடர்பை தான் அங்க சொல்லப்படுது. ஆனா அரசு போகுமா? இல்லை. சரியா? கிளியர் தானே? கிளியரா? ரைட். அடுத்து பாருங்க பிள்ளைகள், கிளர்ச்சி அல்லது புரட்சி. இப்ப கிளர்ச்சியை பாருங்க, இதுல கிளர்ச்சி என்று சொல்றாங்க. ஏன் அதை கிளர்ச்சி அல்ல புரட்சின்னு சொன்னா, இப்ப இதுல வந்துட்டு அரசுக்கு எதிராக புரட்சிகளை மேற்கொள்ள முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் புரட்சிகளை மேற்கொள்ள முடியும். இந்த வகையில் புரட்சி மூலம் பல அரசுகள் மாற்றப்பட்டுள்ளன. ஏன் நாங்க சொல்றோம், இப்ப நாங்க அரசுக்கு எதிராக ஏன் கிளர்ச்சி மேற்கொள்றோம்? இல்லை, அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும்தான் கிளர்ச்சியை மேற்கொள்றோம். பாப்போம், சொல்லுங்க பாப்போம். ஏன் அரசு வந்துகிட்டு ஏன் புரட்சி, அரசுக்கு நாங்க புரட்சி இயலாதா, அரசை மாற்றி அமைக்க இயலாதா? பாப்போம், தெரிஞ்சவங்க என்ன காரணம்? பாப்போம். ரைட். அரசு வந்துகிட்டு கண்ணால பார்க்க முடியாது, அதை வந்துகிட்டு நாங்க அதுகிட்ட போய் பேச இயலாது, ஏதாவது உதவி என்ன கேட்க இயலாது. ஆனா அது எங்களுக்கு மறைமுகமா செய்யும். ஆனா நாங்க எந்த தொடர்பும் அதோட வச்சிருக்க இயலாது. அதான அரசாங்கம். இப்ப விளங்குதா? அப்ப அந்த அரசாங்கம் விளங்காத அரசாங்கத்திட்ட போய் நாங்க நீ எனக்கு இப்படித்தான் செய்யணும், நான் உன்னோட போராடுவேன், உன்னோட அதிகாரம் செய்வேன், ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்று நம்ம சொல்லலாமா? சொன்னாலும் அது கேட்க போறது, அதுக்கு விளங்க போறதும் இல்லை. ஏன்னா அது நாங்க கண்ணால பார்க்கல, அப்படி ஒன்று இருக்கேன் எங்களுக்கு தெரியாது. ஆனா அது இருக்கும், மறைமுகமா இருந்து எங்களை என்ன செய்யும், செயற்படுத்தும். அப்ப அதால சொல்றாங்க, அரசாங்கத்தை வந்துட்டு நாங்க விரும்புற போது கலைக்கெல்லாம் கூட்டலாம், அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். சரியா? அது நிரந்தரம் இல்லை. ஆனா அரசு நிரந்தரமானது. ஆனா அதை நாங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அதால சொல்றாங்க, அரசுக்கு எதிராக புரட்சிகளை மேற்கொள்ள முடியாது, ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் புரட்சிகளை மேற்கொள்ள முடியும். இந்த வகையில் புரட்சிகள் மூலம் உலகில் பல அரசாங்கங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அப்ப பாருங்க, பல அரசாங்கங்கள் இந்த கிளர்ச்சியினூடாக மாற்றப்பட்டது சொல்றாங்க உலகம் பூரா. ஏன் எங்கட நாட்டில அண்மை காலமாக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் என்ன பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்ததெல்லாம் மாற்றப்பட்டதா இல்லையா? மக்களே மாற்றி அமைச்சாங்க. அப்ப இது ஒரு கண் முன்னால நடந்த ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் என்ன. அப்ப நாங்க இதையும் உதாரணம் சொல்லலாம். அப்ப என்ன காரணம்னா அரசாங்கம் வந்துட்டு அது காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து கொள்ளலாம். அதை வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கலைன்னா நாங்களே அதை மாற்றி அமைக்கவும் முடியும். அதே போல பிரதிநிதித்துவத்தை பாருங்க, பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்குள்ள இதுல அரசு முழு சமூகத்தையும் பிரதிநிதித்துவம் செய்கின்றது. ஆனால் அரசாங்கம் குடி குடிகளின் ஒரு பகுதியில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் அரசு நிறுவனம். இப்ப இதுல சொல்றத பாருங்க, பிரதிநிதி என்று சொல்றது ஒரு அரசு வந்துட்டு முழு சமூகத்தை பிரதித்துவம் செய்கின்றது. ஆனால் அரசாங்கம் குடிகளின் ஒரு பகுதியின் ஆதரவை பெற்று அரசு நிறுவனமாக என்ன செய்து அரசியல் நிறுவனமாக உண்டா. நாங்க ஏற்கனவே உறுப்புரிமை என்று சொல்ற விஷயத்த பார்த்திருக்கோம். அந்த உறுப்புரிமை என்று சொல்ற விஷயத்தான் இதுக்கும் வரப்போகுது. சரியா? அதுல சொல்லியும் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கும். எல்லாரும் அந்த உறுப்புரிமையில ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசினுடைய உறுப்புரிமைக்கு உள்வாங்கப்படுவேன். ஆனா அரசாங்கத்தின் உறுப்புரிமையில குறிப்பிட்டவர்கள் தான் என்ன செய்வேன், உள்வாங்கப்படுவேன் சொல்லப்படுது. அதை மறைமுகமா இதுல சொல்றாங்க. எப்படி வேண்டா பிரதித்துவம் என்று சொல்றதும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு அரசு வந்துட்டு முழு சமூகத்தை பிரதித்துவப்படுத்துறா,
எங்கட நாட்டில இருக்க ஒட்டுமொத்த சமூகம், அதாவது இந்த 2.5 கோடி, அதே 2.5 கோடி தான். அந்த 2.5 கோடி மக்கள்லையும் முழு சமூகம் இருக்கேனே. 2.5 கோடி மக்கள்ண்டா தனி சிங்களவர்கள் மட்டும் இருக்காங்க இல்ல. அப்ப ஒட்டுமொத்த 4 இனமோ 5 இனமோ மொத்த சமூகத்தையும் என்ன செய்யுது, பிரதித்துவப்படுத்துது. அப்ப அதைத்தான் அரசு முழு சமூகத்தையும் அதன் கீழ் இருக்கின்ற முழு சமூகத்தையும் பிரதித்துவப்படுத்தும். ஆனா அரசாங்கம் ஒரு குறிப்பிட்டவர்களை, அதுவும் யாரு, அந்த ஒவ்வொரு பிரதேச ரீதியாக வருகின்றவர்களை கொண்டு ஒரு என்ன செய்யுது, கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்ப எல்லாரும் இல்லை, இது யார் யாருண்டு அங்க ஒரு எலெக்ஷன் நடக்கின்ற போது யார் யார் பிரதிநிதிகளா தெரிவு செய்யப்படுவாங்களோ அந்த பிரதிநிதிகள் தான் பாராளுமன்றத்துக்கு போகலாம். அவங்க தான் சொல்லப்படுது. நல்ல விளையும் கொண்டு பிள்ளை லேசா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அரசாங்கம் என்று சொல்றது பாராளுமன்றத்துல, அதுல அரசாங்கத்துல கட்டமைப்பு எப்படின்னா பாராளுமன்ற கட்டமைப்பு வந்து விளங்கணும். சரியா? பாராளுமன்றத்தை நினைச்சுக்கணும். அரசாங்கம் பாராளுமன்ற கட்டமைப்பு. அப்ப அரசினுடைய கட்டமைப்பு என்று கேட்டா அது கட்டமைப்பு நாங்க கண்ணால காணல. ஆனா அரசு எப்படி என்ற நாங்க சொல்ற 4 கூறுகளை வச்சு அந்த அதான கட்டமைப்பு, அந்த 4 கூறுகளை வச்சு தான் அரசு சொல்றது. என்னென்ற மக்கள், நிலம், இறைமை, அரசாங்கம் என்றதை இவ்வளவு வச்சு இது அரசாங்கத்துல அமைப்பு, அரசனுடைய அமைப்புன்னு சொல்றது. சரியா? அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா சரி. அதே போல அரசாங்கம் பண்ணா பாராளுமன்றத்தை நாங்க சொல்லிக்கலாம். இப்ப பாராளுமன்றத்துல இருக்கின்ற அதுல முக்கியத்துவமான பகுதி வந்துட்டு சட்டத்துறை, நிர்வாகத்துறை என்றதை நாங்க வழங்கினோம்னா சரி. அப்ப அதை நீங்க குழம்பிக்கப்பட. அப்ப நாங்க இதுக்கு உதாரணமா சொல்லக்குள்ள அரசாங்கம் பண்ண அரசாங்கத்துக்கு எப்படி கட்டமைப்பு இருக்கு, அதை எப்படி பார்த்துக்கலாம், எப்படி இருக்கும் அரசாங்கம் பண்ணி யோசிக்க தெரியல. பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை நினைச்சா அங்க எத்தனை உறுப்பினர்கள், எப்படி எண்ணிக்கை இருக்கும், எப்படி தெரிவு செய்யப்பட்டு அந்த பாராளுமன்றம் போறாங்க என்ற விஷயத்தை கொண்டு நாங்க அரசாங்கத்துக்குரிய அரசாங்கம் அரசு என்று சொல்லி வேறுபாடுகள் தாங்கன்னு கேட்டா நீங்க அதை வச்சு எழுதினா சரி. இப்ப விளங்கிட்டு தானே உங்களுக்கு அரசு அரசாங்கம் எப்படி அதை வேறுபாடுத்துறது விளங்கிட்டு தானே? சரியா பிள்ளையா? விளங்கிட்டா சொல்லுங்க. அப்ப விளங்கதாக்கு விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு எப்படி சார். வேறுபாடு விளங்கிட்டு? ரைட். இப்ப இந்த ரைட், ஓகே. அப்ப இந்த அடிப்படையில இதை நீ சொல்லுங்க. ஏதாவது டவுட் கேட்கணுமா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த மைக்கை ஓஃப் பண்ணி போட்டு திரும்ப ஒன் பண்ணிக்காதீங்களா, கிளியர் இல்லாம இருக்கு. சரியா? ரைட். இப்ப அடுத்து தொடர்ந்து பாருங்க. அரசையும் அரசாங்கத்தையும் எடுத்து நோக்கின்ற போது பல்வேறு வேறுபாடு காணப்படுகின்றன. எனினும் நடைமுறை மக்கள் அரசையும் அரசாங்கத்தையும் ஒன்றென கருதுகின்றனர். இதற்கு காரணம் அரசின் அனைத்து விடயங்களும் அரசாங்கமே மேற்கொள்வது என்பதாகும். அப்ப நாங்க இது சுருக்கமா சொல்லலாம். எப்படி என்றா நாங்க சொன்ன மாதிரிதான். இப்ப இந்த இதுகளெல்லாம் நாங்க பார்க்கக்குள்ள அரசு என்பது, அரசாங்கம் என்பதும் ஏன் அது நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்றா, அரசினுடைய எல்லா பொறுப்புகளையும் எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு முகவர் ஸ்தாபனம் அல்லது ஒரு சேவகன் அல்லது ஒரு வேலைக்காரன், இப்படியான ஒரு தொழிற்பாடை கொண்டுதான் அரசாங்கம். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க அரசு அரசாங்கத்தை எடுத்து நோக்குன்றது பல்வேறு வேறுபாடுகள் காணப்படும். இப்ப ரெண்டுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு. உண்மையா பாருங்க. அரசு அரசாங்கம் நாங்க தொடர் பண்ணி சொல்றோம் என்ன. இப்ப பாருங்க இங்க அரசும் அரசாங்கம் தான், அரசும் அரசாங்கம் தான் நாங்க தொடர்படுத்தி சொல்றோம். அப்ப ஒரு அரசியல்ல பிரதான நிறுவனம் சொல்லக்குள்ள அரசும் அரசாங்கம் தான் நாங்க சொல்றோம். தனியே சொல்லலன்னு அரசு தனியை சொல்ல, அரசாங்கம் தனியை சொல்ல, அரசும் அரசாங்கம். ஏனென்றா அது ரெண்டு நெருக்கம் இருக்கு. ஆனா எப்படித்தான் அது நெருக்கம் இருந்தாலும் உண்மையாவே இதுக்குள்ள வேறுபாடு இருக்கே இல்லையா? நாங்க எவ்வளவு வேறுபாடை பார்த்தோம். அமைப்பில வேறுபாடு இருக்கு, அதிகாரத்துல வேறுபாடு இருக்கு, நிரந்தரத்துல வேறுபாடு இருக்கு, தன்மையில வேறுபாடு, குறிப்புரிமை, ஆழ்புலம், கிளர்ச்சி, பிரத்துவம், 8 வகையான வேறுபாடை நாங்க பார்த்தோம். அப்ப ஏதாவது ஒன்றிலேயாவது ரெண்டும் தொடர்பாட்டு இருந்துச்சா சொல்லுங்க. அப்ப இல்லை. அப்ப இது முழுக்க வேறுபாட்டை கொண்டிருக்கு. அப்ப நாங்க சொல்லலாம் எப்படின்னா அரசு அரசாங்கம் தொடர்பா இருந்தாலும் அது என்ன வேறுபாட்டை கொண்டிருக்கு. அப்ப அதுல தொடர்பை நாங்க எப்படி நாங்க ஏன் இதை தொடர்புன்னு சொல்றாங்கண்டா, அரசையும் அரசாங்கம் எடுத்து நோக்கின்ற போது பல்வேறு வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றன. எனினும் நடைமுறையில் மக்கள் அரசையும் அரசாங்கத்தையும் ஒன்றெனவே கருதுகின்றனர். அப்ப நடைமுறையில சொல்லக்குள்ள எப்படி சொல்றாங்கண்டா, மக்கள் அரசையும் அரசாங்கத்தையும் ஒன்றாதான் பார்க்காங்க. எப்படி ஒன்றா பார்க்காங்கண்டா, அதாவது அரசாங்கமும் அரசு கருது காரணம் என்னண்டா, அரசாங்கத்தையும் அரசையும் பார்க்கக்கூட உண்மையாவே ரெண்டும் ஒன்றுதான். ஏன் காரணம் என்றா, அரசனுடைய வேலைகளை, அரசனுடைய சேவைகளை அரசாங்கம் தான் என்ன செய்யுது, முன்னெடுத்து செய்யுது. இதாலதான் மக்கள் ரெண்டையும் ஒன்றாக கருதுகின்ற. அதைத்தான் தொடர்ந்து சொல்றாங்க. அப்ப அரசையும் அரசாங்கத்தையும் ஒன்றாவே கருதுகின்ற. இதற்கு காரணம் அனைத்து விடயங்களையுமே அரசாங்கமே மேற்கொள்வது. அப்ப அரசினுடைய அனைத்து விடயங்களையும் அரசாங்கம் மேற்கொள்வதுதான் ரெண்டும் ஒன்றென்று சொல்றாங்க. சரியா? இதை நீங்க விளங்கிட்டா சரி. என்னென்ன நாங்க படிக்கிறது தியரி கிளாஸ்.
நாங்க சும்மா வெறுமனே மட்டும் சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போகணும், ரிவிஷன் மாதிரி பார்க்க கிளாஸ்லயே. அப்ப ரிவிஷன் என்னது, அது சும்மா நாங்க படிச்சு ஏற்கனவே படிச்ச தியரியை மேலோட்டம் பார்க்க தான் ரிவிஷன். ஆனா நாங்க இப்ப படிக்கிறது தியரி. நாங்க விளங்காட்டு திரும்ப திரும்ப கேட்டே செய்யணும், அதை விளங்கி கொள்ளணும். ஒரு டவுட் வருதா, விளங்கலையா, அவடத்தை கேளுங்க, இல்லையா மெசேஜ் போட்டு கேளுங்க. சரியா? என்னன்னா அந்த சப்ஜெக்ட் அவடத்தை விளங்கினா அதோட முடியுது. விளங்கலையாமண்டா நீங்க அடுத்து, அதாவது ரிவிஷன் வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அப்ப ரிவிஷன் டைம்ல உங்களுக்கு அதை திரும்ப ஒரு தரம் விளங்கப்படுத்தக்குள்ளதான் அது கிளியர் ஆகும். அப்படி இல்லாட்டி அது வரைக்கும் உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கும். அப்ப அதுக்கு இடையில வார எத்தனையோ எக்ஸாம் வரும், என்ன தவணை பரீட்சை வரும், இந்த அழகு பரீட்சை செய்வோம், ஸ்கூல் மட்டத்துல நடக்கு தவணை. அப்ப எல்லாத்துலயும் அது டவுட் அடிக்கக்குள்ள நாங்க எடுக்க எடுக்க எழுத எழுத விட பிள்ளையத்தான் வரும். அப்ப அதால அவடத்தை இப்ப நாங்க படிக்க விஷயத்த அவடத்தை டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி இதுல கேட்க வைக்க வேண்டாம், மெசேஜை போட்டு பிரைவேட்டா அவரது டவுட்டை கிளியர் பண்ணுங்க. சரியா? அடுத்து தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். அரசும் அரசாங்கம் ஒழுங்கமைந்திருக்கும் விதத்தினை 4 கருப்பொருள்களில் வகைப்படுத்தலாம். அப்ப அரசும் அரசாங்கமும் எப்படி அதை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு, அதுக்குத்தான் 4 கருப்பொருள் சொல்றாங்க. பிள்ளைங்க சட்டத்துறை நிறுவனங்கள், அதற்கு உதாரணம் வந்துட்டு பாராளுமன்றம், சமஷ்டி சபை, மாகாண சபை. அதே போல நிறைவேற்று நிறுவனங்கள், நல்ல வழங்கணும், அது சிறையில நிறைய சட்டத்துறை நிறுவனம். இப்ப சட்டத்துறை நிறுவனம்னு சொல்லக்குள்ள சட்டங்களை இயற்றுறது. சட்டத்துறை என்றா சட்டத்தை இயற்றுன்னு தான் சொல்லுவாங்கன்னு. அப்ப நிர்வாகத்துறை என்ன செய்யும் பாப்போம், தெரிஞ்சவங்க. சட்டத்துறை சட்டத்தை இயற்றுன்னு சொல்றாங்க, நிர்வாகத்துறை பாப்போம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துமே. இப்ப பாருங்க, இதுல சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, கடைசி ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க, பொதுத்துறை ஒன்று எழுதியிருக்கேன். ஏன் நாங்க அந்த பொதுத்துறை எழுதியிருக்கோம்டா, இது 4ஆவதாக இருக்கின்ற துறை. இது யாருக்கும் தெரியல. கூடுதல்ல இதை மட்டும்தான் நாங்க பார்க்கோம், சட்டத்துறை, நிர்வாகத்துறை, இது பொதுத்துறை என்று சொல்லுவாங்க. பொது சேவை ஆணைக்குழு, சிவில் சேவை என்று எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? அதான் 4ஆவது. இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சட்டத்துறையை பொறுத்தளவில் அதுல உதாரணமாக நாங்க சொல்றோம் என்ன, சட்டத்தை உருவாக்குறது. அப்ப பாராளுமன்றம், சமஷ்டி சபை, மாகாண சபை. ஏன் பாராளுமன்றத்தை சொல்றோம் நாங்க? பாராளுமன்றம் வந்துக்கிட்டு எப்படியான விஷயம் வந்துட்டு, அதாவது எங்களோட நாட்டினுடைய நிர்வாகத்தை செய்யறது, மக்களை ஒட்டுமொத்த எங்களோட நாட்டிலேயே ஒட்டுமொத்த மக்களையும் நிர்வாகம் செய்யறது. என்ன அவங்கள நிர்வாகம் செய்யறோம்டா, எங்களோட நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், எப்படி அரசியலை கொண்டு போகணும், அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், வரவு செலவு திட்டம் எப்படி தயாரிக்கணும், ஒரு நிர்வாக அடிப்படையில கொண்டு போறதுதான் பாராளுமன்றம். அப்ப அதை தொடர்ந்து தான் சமஷ்டி சபை என்ற எங்களோட நாட்டில் அது இல்லை. அது சமஷ்டி நாடுகளை பொறுத்தளவில் இந்தியா போன்ற நாடுகளை சமஷ்டி சபை என்று ஒட்டி அதை மாநிலங்கள்னு சொல்றோம். அங்க இப்ப எங்கட நாட்டுல வந்துக்கிட்டு அப்படியான ஒன்றுக்கு உதாரணமா நாங்க சொல்லலாம், இந்த மாநகர சபை, மாகாண சபையோட சொல்லலாம். சரியா? எங்கட நாட்டுல இப்போ இந்தியா போன்ற நாடுகளை மாநிலங்கள், மத்திய அரசு, மாநில அரசுன்னு சொல்லுவோம். அப்ப அதனூடாக தந்த சட்டத்தை என்ன செய்யற உருவாக்குற என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல நாங்க இங்க படிப்பேன், பதற தேவையில்லை, யாருமே யோசிக்க வந்தில்லை. என்னடா இது, இது இப்ப ஷோர்ட்டா சார் விளங்கப்படுது, இது தனிப்பட படிக்க இல்லாத ஒன்றும் விளங்காது. இதெல்லாம் தனிப்பட அடுத்த ஸ்டெப்ஸ்ல வரும். சரியா? அந்நேரம் உங்களுக்கு விளங்கும், ரைட் சார் முன்ன சொன்ன விஷயம் எல்லாம் இதான், இதைத்தான் வேறு ஷோர்ட்டா சொல்லி பிறகு தனிப்பட படித்தாரன்றது உங்களுக்கு விளங்கும். சரியா? ரைட். இப்ப சட்டத்துறை நிறுவனங்கள் எனக்குள்ள அதுல சட்டத்துறைண்டா சட்டத்தை உருவாக்குற நிறுவனங்கள். பாராளுமன்றத்துல உருவாக்குவாங்க, இந்தியாவில வந்துட்டு சமஷ்டி சபையில உருவாக்குவாங்க. அதே போல இலங்கையில மாகாண சபைகள்டா உள்ளூராட்சி மன்றம் சொல்றோமே, அதுல மாகாண சபையோட பெருசி மாகாண சபை. அப்ப அந்த மாகாண சபையிலையும் சட்டங்களை உருவாக்குவாங்க. இப்ப எங்கட நாட்டிலேக்கு பாராளுமன்றம் என்ன செய்யணும்னா, இந்த மாகாண சபை என்று சொல்லக்கூடிய சின்ன பகுதிகளுக்கு தன் அதிகாரத்துல கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழே இருக்கின்ற மாவட்டங்களுக்கு தன் நிர்வாகத்தை செய்யுங்கன்னா அப்படி பிரிச்சு கொடுக்குறது மாகாண சபை. சரி? அப்ப விளங்கிட்டா? ரைட். அடுத்தது நிறைவேற்று நிறுவனங்கள். அப்ப நிறைவேற்று நிறுவனங்கள் என்பது இதை நிர்வாகிக்கிறது. என்ன சட்டத்தை நிர்வாகிக்கிறது. இப்ப சட்டம் சட்டசபை தருகுதாமண்டா, உருவாக்கி தருகுதாமண்டா, அதை நிறைவேற்று உண்மை.
அதை நிர்வாகம் செய்யணுமே, நடைமுறைப்படுத்தணுமே, அப்படியான ஒரு பகுதியான். அது யார் யாருண்டா? ஜனாதிபதி, மந்திரி சபை, அமைச்சர்கள், திணைக்களம், அரச கூட்டுத்தாபனங்கள், பணிக்குழு அமைப்பு, இவ்வளவும் வரும். இதை ஜனாதிபதி எப்படி அது நிர்வகிக்காருன்றதுல நாங்க அடுத்தடுத்து ஜனாதிபதி முறை, அதே போல பிரதமர், பாராளுமன்ற முறை என்று சொல்லக்கூடியது பிரதமர், அந்த முறையில அல்லது நல்லா விளங்கணும். மந்திரி சபை என்று இருக்கிறதும் அதே தான், சரியா? குழம்பியதுல மந்திரி சபை, பாராளுமன்ற முறை, மந்திரி சபை முறை, பாராளுமன்ற முறை, அதே போல கேபினட் முறை, அதே போல அமைச்சரவை முறை என்ற 4 முறை பேர் தான். அதால அங்க மந்திரி சபை என்று போட்டிருக்கேன், சரியா? குழம்பியதுல அப்ப ஜனாதிபதி என்று அடுத்தது பிரதமர் முறை என்று வரணும். அதை மந்திரி சபை என்று போட்டிருக்கு, சரியா? ரைட். அடுத்தது அமைச்சுக்கள், திணைக்களம், அரச கூட்டுத்தாபனம், பணிக்குழு, இது எல்லாமே நிர்வாகத்தை என்ன செய்யற நிறைவேற்று நிறுவனங்கள், சரியா? அதே போல நீதித்துறையை பார்த்தீங்கன்னா, நீதித்துறை எப்படி செயற்படுத்துறா? அதாவது அரசாங்கத்தின் நிறுவனங்கள்ல நீதித்துறையிட்ட கட்டமைப்பு உயர் நீதிமன்றத்திலிருந்து கீழ் நீதிமன்றம் வரை தந்த கட்டமைப்பை கொண்டிருக்கும். இப்ப சாதாரணமா நீங்க பார்க்கலாம், நீதிமன்றம் மனுக்குள்ள கிராமிய நீதிமன்றம் என்று ஆரம்ப காலங்களில் இருந்தது. அதெல்லாம் இல்லாம செஞ்சு என்ன செஞ்சாங்கடா, இந்த அந்த நீதிமன்றத்தை வேற வேற பேர்களை, மாவட்ட நீதிமன்றம், அதே போல செல்ல இந்த காதி நீதிமன்றம், அந்த கிராமிய இதுகள்ல இருந்து காதி நீதிமன்றம், அப்படி வேற வேற பேர்களை இப்போ அதில் மாற்றம் செஞ்சாங்க. அது வந்துட்டு இந்த காலத்துவ அரசு, ஆங்கிலேயர் அரசு ஆட்சிக்கு பிறகுதான் இதில் மாற்றம் அடைஞ்சு. இப்ப இந்த சொல்லப்படுகின்ற இப்ப தற்போது உயர் நீதிமன்றத்திலிருந்து கீழ் நீதிமன்றம் வரை இருக்கின்ற இப்ப நடைமுறையில் இருக்கின்ற நீதிமன்றம் உள்ள கீழ் நீதிமன்றம் இருந்து, அதாவது ஹைகோர்ட் வரைக்கும் இருக்கு. அதை சொல்ல ஆக கீழே இருந்துண்டா அது வந்துட்டு எங்கட உதாரணமா சொல்ல மாவட்ட நீதிமன்றம், அதுக்கு கீழே இருக்குது காதி நீதிமன்றம், அது போல மாவட்டம், அதே போல இந்த நீதவான் நீதிமன்றம், அந்த ஓடர் ஒன்று இருக்கு, சரியா? அது காதி, நீதவான், மாவட்டம் அப்படியே போகுது. அது கடைசியா ஹைகோர்ட் வரைக்கும் இருக்கு, உயர் நீதிமன்றம். அப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்கிற அந்த நீதித்துறை நிறுவனங்கள், சரியா? அதுல நீதி விசாரணைகள் எல்லாம் வரும். அதே போல இந்த பொதுத்துறை என்று சொல்லக்கூட பாதுகாப்பு என்று சொல்ற, அது வந்துட்டு அதுல பாதுகாப்பு அல்லது சட்ட ஒழுங்கு சொல்லுவாங்க பொதுத்துறை, சரியா? அல்லது பாதுகாப்பு துறை என்று சொல்லலாம். அது பொதுவா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை. அப்ப இதை நீங்க பாதுகாப்பு என்றும் போடலாம், பாதுகாப்பு துறை என்னும் போடுங்க, பாதுகாப்பு துறை. இதுல என்ன செய்யப்படும்டா, போலீஸ், ஆயுதப்படை, சிறைச்சாலை தொடர்புடைய நிறுவனங்கள். அப்ப இதுல கூடுதலா வந்துட்டு இந்த பொதுவான விடயங்கள், சிவில் சிவில் அமைப்புன்னு போடலாம். சிவில் என்றா மக்கள் அமைப்பு, மக்களுடைய தேவை, மக்களுடைய பாதுகாப்பு அமைப்பு தான் சிவில் அமைப்புன்னு சொல்றேன். அப்ப இந்த பாதுகாப்பு துறை வந்துகிட்டு இது வந்து 4வதாக பார்க்கப்படுகின்ற ஒரு பகுதியான இது. இதை வந்துகிட்டு என்ன செய்யலாம்டா, போலீஸ், ஆயுதப்படைகள், சிறைச்சாலை போன்றவற்றுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு அரசாங்கத்தோட தொடர்புடைய தொண்டு நிறுவனங்கள், என்ன அதுக்கு உள்வாங்கப்படக்கூடிய நிறுவனங்கள். இப்ப பார்ப்போம், அரசு பற்றிய பிரதான கருப்பொருள் அரசின் கற்கையில் பிரதான மையமாக உள்ளது, சரியா? அந்த அடிப்படையில இப்ப நாங்க இந்த என்ன சொல்ற சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, பொதுத்துறை, பாதுகாப்பு, இது வந்துட்டு இந்த நாங்க பொதுவாக அரசாங்கத்துக்குள்ள இருக்கின்ற நிறுவனங்கள் பகுதியா இது. ஆனா இப்ப நாங்க அரசாங்கத்துக்குள்ளேயும் இருக்கின்ற பகுதிகள் என்று பார்த்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றா அரசும் அரசாங்கம் ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்ப அந்த நெருங்கிய தொடர்பு இருக்கத்தால அரசினுடைய வேலைகளைத்தான் ஆர் செய்கிறா, அரசாங்கம் செய்யுது. நல்ல விளங்கி கொடுப்ப. இந்த நாங்க என்ன சொல்ற பகுதி அரசாங்கத்துக்கு மட்டுமா பொருந்தும் பார்த்தா இல்லை. ஏன்னு சொன்னா அரசாங்கம் பண்றதை நாங்க பார்க்கோம். அப்ப அரசினுடைய வேலைகளை செய்யக்கூடியவர் யாரு? அரசாங்கம். அப்ப அதால தான் இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கின்ற பகுதிகள் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, பாதுகாப்புத்துறை, சரியா? பொதுத்துறை. இந்த துறையாக இருந்தாலும் இது வந்துகிட்டு பொதுவாக நாங்க எப்படி சொல்லலாம்டா, ரெண்டுக்கும் தொடர்புடையது. அதாவது அரசுக்கும் அரசாங்கத்துக்குடையும் தொடர்புடைய முக்கியமான நிறுவனங்கள் சொல்லக்குள்ள இதனாலே நாங்க சொல்றோம், சரியா? இந்த சட்டத்துறை வந்துட்டு என்ன செய்யுது, அரசு வந்துட்டு நேரடியாக சட்டத்தை இயற்றலாமா, அரசு வந்துட்டு நேரடி நிர்வாகம் செய்யலாமா? இல்லை. அதால அவர் தலைவரை இருந்துகிட்டு அரசாங்கத்தின் ஊடாக இந்த சட்டத்துறையில சட்டத்தை ஏற்றுங்கன்னு கட்டளை இடுவார், நிர்வாகத்தை ஏற்றுங்கன்னு கட்டளை எடுப்பி மாறி மாறி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடயங்களை செய்வார், சரியா? ரைட். அப்ப நாங்க அரசு பற்றிய பிரதான கருப்பொருள் அடுத்த நாங்க பார்ப்போம், சரியா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, சொட்டு ஒரு நிமிஷம். என்னண்டா கொஞ்சம் இன்றைக்கு
ஒரு வெளி வேலை ஒன்று வந்துச்சு. அதால தான் நான் இப்போ என்னைக்கும் அந்த டைமுக்கு கிளாஸ் செஞ்சுக்கலாம் போயிட்டு அதை தான் நம்ம வளமையான டைமுக்கு போட்டு விட்டேன். சரியா? சரி. அப்ப இதே நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டு கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? அரசு பற்றிய பிரதான கருப்பொருள். அதுல நீங்க பாருங்க, இப்ப அரசு பற்றிய பிரதான கருப்பொருள்ண்டா அரசுட தன்மை, அரசுட சில விடயங்களை கொண்டது கருப்பொருள் தான் அரசு பற்றியது. அப்ப அரசாங்கம் பற்றியன்னு சொல்லக்குள்ள அது வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு எந்த வகையில இருக்குமென்றது. இப்ப நாங்க பாருங்க, அரசியலில் கட்சியை பிரதான மையமான பழமை வாய்ந்த ஒன்று தான் அரசாங்கம். ஏன் சொல்றாங்கன்னா அரசு வந்துட்டு இன்றைய நேற்று விஷயம் இல்லை, ஆரம்ப கால பழமையான ஒரு விடயம். அப்ப அரசு என்பது எப்படி ஆரம்பத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கு, அதுதான் சொல்றாங்க. அரசினுடைய தோற்றம் அது எப்படி உருவாக்கப்பட்டது முதலாவது நாங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல அரசின் இயல்பு, அரசு வந்துட்டு அதுல என்ன தன்மையை கொண்டிருக்கும். அதே போல அரசின் நோக்கம், ஏன் நாங்க அரசை பற்றி விளங்கணும், அரசை ஏன் படிக்கணும், அரசேன் எங்களுக்கு தேவை என்றது. அரசின் அதிகாரம் உரிமை, அப்ப அரசின் அதிகாரம் என்ன, அதோட இறைமை என்ன, அதிகாரம் என்ன, அதே போல இறைமை. அப்ப அதிகாரம் என்றா அது சாதாரண லெவல்ல இருக்கின்ற அதிகாரம் வரை என்ன, இறைமை என்றா அது உயர்ந்த அதிகாரம் வரை. அப்ப சாதாரண அதிகாரம் இருந்து இறைமை அதிகாரம் வரை அது என்ன நிலைமையில் இருக்கு. அதே போல அரசுக்கும் பிரஜைக்கும் என்ன தொடர்பு, அதே போல அரசு அதிகாரத்தின் வரையறைகள், அதே போல அரசின் மாற்றங்களும் மாதிரிகளும். அப்ப இந்த அரசின் மாற்றங்கள் மாதிரி என்று சொல்றதுதான் அரசின் மாற்றங்கள் என்ன. அதான் இந்த நாங்க பார்க்கமே, இந்த காலத்துவ அரசுன்னு சொல்றது. அதுக்கு முதல் இருந்த அரசுகள் காலத்துவ அரசும் இருக்கு அரசின் மாதிரிகள்ல. அது ஏனென்றா ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முதல் இருந்தது அந்த தாராண்மைவாத அரசுகள், சமூடமைவாத அரசு, பாசிசவாத அரசுகள். இதெல்லாம் அரசு மாதிரிகள். பதாலாம் சொல்லுங்க அரசின் மாற்றங்கள். அரசு வந்துட்டு ஆரம்ப காலத்துல பேசிக்கா அரசு தோன்றின காலத்துல கோத்திர அரசு என்ற பேர்ல இருந்து புறவு என்ன செஞ்சு ஒவ்வொரு அரசாக கோத்திர அரசு, பிறகு தாராண்மைவாதம், பாசிசம், சமூடமைவாதம், குடியரசுவாதம் அந்த ஒவ்வொரு வாத அரசாக மாற்றம் பெறுது ஒவ்வொரு அரசாக. அப்ப என்ன பிரச்சனைனா காலத்து காலம் அரசு என்பது ஒரு நிலையான ஒரு விஷயமாக ஒரு பேரோட இருக்கல. இப்ப அரசு என்பது நிலைதான், ஆனா அரசு என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி என்ற பெயர்கள் நிலையா இருக்கல. அதெல்லாம் அரசின் மாதிரிகள் என்று சொல்றாங்க. அதாவது அரசின் மாற்றங்களும் மாதிரிகளும் உண்டா அரசினுடைய அந்த மாதிரிகள் மாற்றம் அடைந்தது. அப்ப கோத்திர அரசு என்ற ஒரு பேர் அறிக்கும் திரும்ப அந்த அரசு திரும்ப தாராண்மைவாதம் அரசாக மாறும். ஏன் தொடர்ந்து மக்களால ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாதல் அப்படி இருந்ததாக நாங்க சொல்லலாம். அப்ப இதை நீங்க அரசின் கற்கையின் பிரதானமாக நாங்க சொல்லலாம். பழமை வாய்ந்த அரசு என்றாலும் கூட அந்த பழமை அப்ப ஆரம்ப காலம் கிரேக்க காலத்துல முதலிருந்து இன்று வரைக்கும் பழமை வாய்ந்த ஒன்று. அது ஏன் பழமை வாய்ந்தன்னு சொல்றாங்கன்னா தொடர்ந்து பாருங்க, அதுல இன்று வரையில் அறிவில் அரசு என்பது கண்டுபிடிக்கப்பட முடியக்கூடாத பொருளாகும். அரசியல் தத்துவ ஞானின் கோட்பாடுகள் அரசை பின்பற்றுகிறதான கருப்பு. அப்ப அரசு என்ற விஷயத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அரசு தனியான ஒரு தத்துவம் ஒன்று இல்லை. அரசுக்கு தனியாக அரசண்டா இப்படித்தான் இதுதான் அதுல பேர் என்றெல்லாம் இல்லை. அரசண்டா அரசு தான். அதுக்கு பூரணமாக எப்படி என்றெல்லாம் சொல்லல. ஆனா அது ஒரு கருப்பொருள்களை சொல்லலாம். அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இதை வச்சு நாங்க அரசை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம். ஏன் அரசு கண்ணால பார்க்க இயலாது, அதை தொட்டு உணர இயலாது, அதை என்னண்டு அதை அறிய இயலாது, அதுகிட்ட பேச இயலாது. அது செய்யறது எங்களுக்கு மறைமுகமா தான் இருக்கும் முடிச்சு. ஆனா நாங்க அதுகிட்ட இருந்து எதையும் நாங்க எதிர்பார்க்கல நேரடியாக. அப்ப அதான் சொல்றாங்க அரசு வந்துட்டு அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க காலப்போக்கிலே அரசை வந்துட்டு ஆய்வுகள்ல உட்படுத்த இயலாது, கடினமான ஒன்று. ஆனா சில விடயங்களை கொண்டு என்ன செய்யலாம், நாங்க அதை முன்வைக்கலாம். அந்த கருப்பொருள் தான் இங்கே சொல்லப்படுது. அரசின் தோற்றம், அரசின் இயல்பு, அரசின் நோக்கம், அதிகார உரிமை, அதே போல பிரஜை, அதிகாரத்தின் வரையறை, மாற்றங்கள் மாதிரி. இதை வச்சுதான் நாங்க அரசண்டா இதானன்றதை நாங்க கண்டுபிடிக்கும். அப்ப அதுல தான் இந்த அரசுகள் என்னென்ன அரசுகளாக அந்த பெயர்களோட மாற்றம் பெற்றதை நான் சொல்றோம். கோத்திர அரசு என்றும், அதே போல காலத்துவ அரசுகள், அதே போல தாராண்மைவாத அரசு, சமூகவாத, முதலாளித்துவ அரசு என்று பல்வேறுபட்ட மாதிரிகள் பெயர்களை கொண்டும் நாங்க என்ன செய்யறோம் தொடர்ந்து நாங்க பார்க்கிறோம். ஆனா அரசு என்ற ஒரு நிலையான பேர் ஒன்று இருக்கும். ஆனா அதுக்கண்டு அதுக்குரிய ஒரு இன்ன அரசு தான் என்று சொல்லக்கூடிய சில பேர்கள் காலத்துக்கால மாற்றம் வரும். அப்ப இந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யலாம், அரசண்டா என்னன்றதை பூரணமா விளங்கி கொள்ளேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். எனக்கு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்கு. சரியா? அதால கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் ஒன்று உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரியா? முடிச்சு கொள்வோம். வியாழக்கிழமை பெரும்பாலும் நான் உங்களுக்கு அந்த டைம் ஒன்று நான் எடுப்பேன். வியாழக்கிழமை நல்ல ஃப்ரீ இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நீங்க வளமையான டைமு கிளாஸுக்கு வாங்க. நான் அந்த கிளாஸ் டைமு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நிறைய விஷயத்த நான் சொல்லித்தரேன். சரியா? நாங்க இப்போ பெரும்பாலும் நாங்க அடுத்த வகுப்புல அரசியல் கட்சி எப்படி நாங்க நெருங்கிடுவோம், அரசியல் கட்சியில முக்கியமான
அரசியல் கட்சி என்னென்ன முக்கியமான ஃபுல் விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கோம். ஏன்னா நாங்கள் வேகமாக ஓடையில ஏன்னா நாங்கள் தியரியா விளங்கி தான் படிக்கணும். அதால ஒவ்வொன்றையும் ஸ்டெப்பாக தான் விளங்கி படிக்கணும். சரியா? இல்லாட்டி கடினம். ஏன்னா நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தவரை விளங்கி படித்த மட்டும்தான் இது பண்ணலாம். சரியா? அதால அவசரமாக முடிக்கணும் இருக்காதீங்க. சரியா? நான் உங்களுக்கு இது எப்படி ஃபாஸ்ட்டாக போகணும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவேன். அதே மாதிரி விளங்குற மாதிரி கொண்டு போவேன். சரியா? அதால கொஞ்சம் தெரியாத ஏதாவது விளங்காத பகுதி இருந்தால் எனக்கு தனிப்பட்ட மெசேஜை போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். சரியா? சரி, அனைவருக்கும் நன்றி. ஜிசாக்கல்லாஹ். தேங்க்யூ வெரி மச்.